அத்தியாயம் 1. உயர்ந்த ரக குற்றங்களுக்கும் குற்றக்கதைகளுக்கும் வசதியான மதராஸ் எனப்பட்ட மெட்ராஸ் எனப்படும் சென்னை. இருட்டில் முகம் கழுவிய வானம். தப்பித்த சோப்பு தீற்றலாக 3ஆம் நாள் நிலா. நகர் முழுவதையும் வலைவீசி பிடித்திருந்தது பனி. மலைவாசஸ்தலங்களை சவால் விட்டு போட்டிக்கு அழைத்து கொண்டிருந்த குளிர். அந்த கட்டிடத்தின் வாசலில் ஒரு அம்பாசிடரும் சற்று தள்ளி ஒரு ஃபியட்டும் நின்று கொண்டிருந்தன. கட்டிடத்தின் வாசலில் இப்போது மனிதர்கள் நிழல் உருவங்களாக. நீல நிற அம்பாசிடர் இருட்டில் கருப்பாக தெரிந்தது. அதன் டிக்கி திறக்கப்பட்டது. 2 பெரிய பாலித்தீன் சாக்கு மூட்டைகளை கொண்டு வந்து உள்ளே வைத்தார்கள். மூடினார்கள். சொன்னதெல்லாம் நினைவிருக்கா? இருக்கு சார். நம்பர் பிளேட் மாத்தியாச்சா? மாத்தியாச்சு சார். புறப்படலாம். ஒருவன் டிரைவிங் சீட்டில் அமர்ந்தான். இன்னொருவன் பின் சீட்டில் அமர்ந்தான். அம்பாசிடர் புறப்பட்டது. இன்னும் 3 நிழல் உருவங்கள் பாக்கி இருந்தன. வழக்கம் போல தூரம் விட்டு தொடரணும். புரிஞ்சுதா? தெரியும் சார். பிரச்சனைனா எப்படி செயல்படணும்னு சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தேவையில்லை சார், தெரியும். ரைட், புறப்படுங்க. ஒருவன் டிரைவிங் சீட்டில் அமர்ந்தான். இன்னொருவன் பின் சீட்டில் அமர்ந்தான். ஃபியட் கார் புறப்பட்டது. அதன் பின்புற சிகப்பு வெளிச்சங்கள் தேயும் வரை நின்று கொண்டிருந்த எஞ்சியவன் காம்பவுண்ட் கேட்டை சாத்திவிட்டு உள்ளே போனான். தொலைபேசியை எடுத்தான். டிர் டிர் என்று எண்கள் சுழற்றி, ஹலோ, ஈவினிங் ஸ்டார்? எஸ், ஈவினிங் ஸ்டார். அனுப்பியாச்சு. இன்னும் 3.5 மணி நேரத்தில் உங்கள் இடத்துல இருக்கும். தேங்க்யூ. உடனே உறுதி செஞ்சிடுங்க ஃபோனில். ஷூர். வைத்தான். கொட்டாவி விட்டான். நேரம் பார்த்தான். கை கடிகாரம் சுழற்றினான். 3 மணி நேரம் செட் செய்தான். நாற்காலியில் சரிந்து அமர்ந்து தினசரி எடுத்து முகத்தில் கவிழ்த்து கொண்டான். ABC என்பதற்குள் உறங்கி போனான். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இரவு டியூட்டியில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் தங்கப்பன் கான்ஸ்டபிள் வாங்கி வந்த பிளாஸ்கில் இருந்து ஊற்றிய டீயை குடித்து கொண்டு மாலை செய்தித்தாளை படித்து கொண்டிருந்தார். ஒரு சினிமா விளம்பரத்தை பார்த்து முகம் சுளித்தார். என்னையா அது, இவ்வளவு மோசமா போஸ் கொடுத்திருக்காளே? கான்ஸ்டபிள் எட்டி பார்த்து, இதுவா? இது என்ன சார் மோசம்? இதை விட தாராளமான போஸ் எல்லாம் கொடுக்குறாங்க சார். டெலிஃபோன் ஒலித்தது. எடுத்தார். தங்கப்பன் பேசுறேன். கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறோம். ஒரு முக்கியமான செய்தி. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நகரத்துல ஒரு பெரிய புள்ளியோட பொண்ணை துப்பாக்கி முனையில மயக்கப்படுத்தி ஒரு அம்பாசிடர் கார்ல வச்சு கடத்தியிருக்காங்க. ரோடு மார்க்கமா சிட்டியை விட்டு வெளியில கடத்திட முயற்சிக்கலாம். அதனால மெட்ராஸை விட்டு வெளியே போற எல்லா ரோட்லையும் திடீர் செக் போஸ்ட் அமைச்சு எல்லா வாகனத்தையும் தரோவா செக் பண்ணி அனுமதிக்க சொல்லி கமிஷனர் உத்தரவு. உங்க ஸ்டேஷன் லிமிட்ல இருக்கிற நேஷனல் ஹைவேஸ்க்கு உடனே புறப்பட்டு போய் நடவடிக்கை எடுங்க. உடனே செயல்படுங்க. தங்கப்பன் உடனே போனை வைத்துவிட்டு சுறுசுறுப்பானார். நேரம் 1:15. விமான நிலையம் தாண்டி சிறிது தூரத்தில் நெடுஞ்சாலையின் இடது பாதிக்கு குறுக்கில் போலீஸ் ஜீப் நிறுத்தப்பட்டிருந்தது. மறுபாதியில் சென்னைக்குள் நுழையும் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. சென்னையை விட்டு வெளியேறும் ஒவ்வொரு லாரியும், வேனும், காரும், ஆட்டோவும் கூட நிறுத்தப்பட்டது. 4 கான்ஸ்டபிள்கள் தீவிரமாக சோதனை செய்துவிட்டு இன்ஸ்பெக்டர் தங்கப்பன் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அனுப்பி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் போக்குவரத்து மிகவும் மறைமுகமாகவே இருந்தது. 5 நிமிடங்களுக்கு ஒரு லாரி அல்லது பஸ் கடந்தது. பல நிமிடங்களுக்கு எந்த வாகனமும் இல்லை. தங்கப்பனுக்கு ஈனோஃபில்ஸ் இரத்தத்தில் சற்று எகிரி இருப்பதால் ஒவ்வொரு வாகனத்தையும் சோதித்துவிட்டு ஜீப்புக்குள் அமர்ந்து கொண்டார். வயர்லெஸ் கரகரவென்று பல்வேறு ஆணைகளை பிறப்பித்து கொண்டிருந்தது. சிகரெட் பற்ற வைத்து கொண்டார். தூரத்தில் இரட்டை வெளிச்சங்களை பார்த்தார். என்னப்பா அது, பஸ்ஸா லாரியா? இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வரட்டும், சொல்றேன் சார். பக்கத்துல வந்ததுக்கப்புறம் நீ என்ன சொல்றது? கடத்தின பசங்க பகல்ல செய்யக்கூடாது, பனியில கிடந்து கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. பாரு, அது கார் தான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்பீடாவே துறை வர்றாரு. கொஞ்சம் முன்னாடி போயே நிறுத்துங்க. கான்ஸ்டபிள் கையில் சிகப்பு வெளிச்சம் கொட்டும் பேட்டரி லைட் வைத்து கொண்டிருந்தார். அதை உயிர்ப்பித்து கொண்டு எதிர்கொண்டு நடந்தார். போலீஸ் ஜீப்பு குறுக்க நிப்பாட்டி இருக்கிற மாதிரி தெரியுது பாரு என்றான் நீல நிற அம்பாசிடர் காரை ஓட்டி கொண்டிருந்த விக்டர். பின் சீட்டில் அமர்ந்திருந்த பாலு கூர்ந்து பார்த்துவிட்டு, அப்படிதான் தெரியுது, ரெட் சிக்னல் காமிக்கிற மாதிரி தெரியுது. வேகத்தை குறைத்த விக்டர், என்ன செய்யலாம் இப்போ? பதறாத, பதற்றம் தான் முதல் எதிரி. நம்மளை மடக்கிறதுக்காக இருக்க வாய்ப்பில்ல, வேற காரணம் இருக்கலாம். ரைட் சைட்ல நிறைய இடம் இருக்குப்பா. ஒடிச்சு ஓட்டி ஒரே விரட்டா விரட்டிடலாமா? ஜீப்பு நிக்கிது, நிச்சயம் துரத்துவாங்க. துரத்துட்டும், என் டிரைவிங் நீ பார்த்ததில்லையே. வளராத விக்டர். உன் டிரைவிங் சாகசம் பார்க்கறதுக்காக ரிஸ்க் எடுத்துக்க முடியாது. ஸ்லோ பண்ணி நிறுத்திடு. என்னன்னு கேட்போம். தடுமாற்றம் இல்லாம பேசலாம். சமாளிக்க பார்ப்போம். சமாளிக்க முடியலன்னா இருக்கவே இருக்கு கடைசி பட்சமான வாஷ் அவுட் டெக்னிக். ஃபியட் வந்துகிட்டு தானே இருக்கு பின்னால. வருது, கவலையே படாத. நிறுத்து, எல்லாம் நான் பேசுறேன். நீல அம்பாசிடர் முற்றிலும் வேகம் வடிந்து கியர்கள் மாறி சிக்னலுக்கு கட்டுப்பட்டு நின்றது. தங்கப்பன் சிகரெட்டில் கடைசி முயற்சி செய்துவிட்டு
மெல்ல காரை நோக்கி நடந்து வந்தார். உள் லைட்ட போடுப்பா. போடப்பட்டது. எங்க போகுது வண்டி? திண்டிவனம் போகுது. சொந்த வண்டியா? ஆமா. திண்டிவனத்துல என்ன? என் சித்தப்பா பையனுக்கு கல்யாணம். டிக்கில என்ன இருக்கு? வந்து கல்யாணத்துக்காக கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு வர சொன்னார் சித்தப்பா. என்ஜின் அனப்பா. இறங்கு. டிக்கிய திறந்து காமி. அதான் சொல்றேனே அரிசி இருக்குன்னு. அதைத்தான் பார்க்கணும்னு சொல்றேன். விக்டர் என்ஜினை அணைத்துவிட்டு சாவி கொத்துடன் இறங்க, பின் சீட்டில் பாலு மெதுவாக தன் காலடியில் இருந்த ஜிப் வைத்த கைப்பை ஒன்றை கையால் திறந்தான். உள்ளிருந்து எடுத்தான். கீழே வைத்தான். அதை வைக்கும் முன் அதில் இருந்த ஒரு பித்தானை அழுத்தினான். பிறகு கதவை திறந்து கொண்டு இறங்கினான். விக்டர் டிக்கியின் கதவை சாவி போட்டு நிதானமாக திறந்து தூரத்தில் அம்பாசிடரை தொடர்ந்து வந்த ஃபியட் தயங்கியது. விளக்குகளை அணைத்து கொண்டது. பிரச்சனையோ என்றான் ஒருவன். இரு பார்க்கலாம். சிக்னல் தருவாங்க. என்ன சிக்னல்? லைட்டர்ல கிளிக் செஞ்சு நெருப்பு உண்டாக்கி ஊதி மறுபடி கிளிக் செஞ்சு ஊதி இது மாதிரி 3 தடவை செய்வாங்க. கவனிக்கலாம். இங்கே விக்டர் டிக்கியை திறந்துவிட சற்று தள்ளி நின்ற பாலு உதட்டில் சிகரெட் பொருத்த லைட்டரை தயாராக எடுத்துக்கொண்டான். ஆனால் பற்ற வைக்காமல் விக்டருக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் இடையில் நிகழ்ந்த உரையாடலை கவனித்தான். இதான் கொஞ்சமா? 2 மூட்டை இருக்கு. தங்கப்பன் டார்ச் லைட்டை பாலித்தீன் மூட்டைகளில் அடித்து பார்த்துவிட்டு கேட்டார். கல்யாணம்னு சொன்னேனே, 2 மூட்டை அரிசின்னா பர்மிட் வேணுமே தம்பி. திண்டிவனத்துல கிடைக்காத அரிசியா? பிரிப்பா பார்க்கலாம். ஒரு கான்ஸ்டபிள் ஒரு மூட்டையின் வாய்ப்பகுதியில் கட்டியிருந்த சணலை பிரிக்க ஆரம்பித்தார். லைட்டர் ஒரு முறை கிளிக் செய்யப்பட்டு நெருப்பு பாதி அணைக்கப்பட்டது. பிரித்ததும் தங்கப்பன் கொஞ்சம் அரிசி எடுத்து வாயில் போட்டுக்கொண்டவர், சரி கட்டிடுப்பா என்றார். கான்ஸ்டபிள் கட்ட போன போது, கொஞ்சம் இரு என்றார். அரிசி பரப்பிற்குள் கையை ஆழமாக செலுத்தி துளாவ ஆரம்பித்தார். லைட்டர் நெருப்பு 2வது முறையாக ஊதப்பட்டது. இதென்னையா? வேற எதுவோ கெட்டியா தட்டுப்படுது? தங்கப்பன் வெளியே எடுத்தது ஒரு சக்தி வாய்ந்த கை வெடிகுண்டு. நெருப்பு 3வது முறை ஊதப்பட்டது. பியட்கார் உடனடியாக அந்த அகன்ற சாலையில் அரைவட்டம் அடித்து வந்த திசைக்கு திரும்பி நின்று கொண்டது. அதன் பின்கதவுகள் 2ம் தயாராய் திறந்து வைக்கப்பட்டன. என்ஜின் ஓடிக்கொண்டிருந்தது. அதன் டிரைவர் கியர் மாற்றி கிளட்சை மட்டும் விடுவிக்க தயாராய் இருந்தான். மை காட், என்னையா அது? அரிசி மூட்டைக்குள்ள வெடிகுண்டு? இன்னும் எத்தனை இருக்கு உள்ள? அட பாவிகளா! தங்கப்பன் மீண்டும் கையை உள்ளே விட்ட போது ஹரியப் என்று கத்திவிட்டு தூரத்து ஃபியட்டை நோக்கி ஓடிய பாலுவை தொடர்ந்து விக்டரும் ஓடத் துவங்க, ஒரு வினாடி ஸ்தம்பித்த தங்கப்பனும் மற்ற கான்ஸ்டபிள்களும் இந்த இருவரையும் துரத்தி கொண்டு ஓட ஆரம்பித்தார்கள். பாதி ஓட்டத்தில் கால்களை அகட்டி வைத்து நின்று இடுப்பு பெல்ட்டில் ஹோல்டர் பட்டன் பிரித்து ரிவால்வர் எடுத்து அதன் சேஃப்டி காட்சை விலக்கி ஒரு தரம் வானத்தில் சுட்டுவிட்டு, ஓடாதீங்க சுடுவேன் என்று எச்சரித்த நேரத்தில் 2 பேரும் இருட்டில் கலந்து காத்திருந்த காரில் ஆளுக்கு ஒரு பக்கத்தில் ஏறிக்கொண்டு புகை பரப்பி கார் போயே விட்டது. பாஸ்டர்ட்ஸ் என்ற தங்கப்பன் தன் ஜீப்பை நோக்கி ஓடினார். ஜீப்பை அடைந்து ஸ்டார்ட் செய்து திருப்பி துரத்துவது மிகவும் விரயம் என்றே பட்டது. ஆனாலும் ஜீப்பை அணுகின சமயத்தில் நீல அம்பாசிடர் காரின் பின் சீட்டுக்கு கீழே பட்டன் அழுத்தி வைக்கப்பட்ட சரியாய் 3வது நிமிடத்தில் வெடிக்க வைக்க செய்யப்பட்டிருந்த அந்த சக்தி வாய்ந்த டைனமைட் ஒட்டுமொத்தமாக காரோடு சேர்த்து எரிமலை பிளம்பு போல வெடித்தது. அத்தியாயம் 2. மறுநாளின் மாலை செய்தித்தாள்களில் செய்தி இடம்பெற்றது. அரிசி மூட்டைக்குள் வெடிகுண்டுகள், மர்ம மனிதர்கள் ஓட்டம், கார் வெடித்து சிதறியது, 2 போலீஸ்காரர்கள் காயம். நேற்று நள்ளிரவு 1 மணிக்கு மேல் மீனம்பாக்கத்திற்கு அருகே ஒரு திடீர் சோதனைக்காக சென்னையை விட்டு வெளியே செல்லும் வாகனங்கள் போலீசாரால் சோதனை செய்யப்பட்டு அனுப்பப்பட்டு கொண்டிருந்தன. அப்போது ஒரு நீல நிற அம்பாசிடர் வண்டியை சோதனை செய்த போது அதில் 2 மூட்டை அரிசிகள் இருந்தன. அரிசி மூட்டைக்குள் சக்தி வாய்ந்த கைவெடிகுண்டுகள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்த சமயத்தில் காரில் வந்த 2 மர்ம மனிதர்களும் நைஸாக நழுவி ஓட்டம் பிடித்து பின்னால் வந்த வேறு ஒரு காரில் ஏறி தப்பி சென்று விட்டனர். மேலும் சில நிமிடங்களில் பலத்த சத்தத்துடன் வெடிகுண்டுகள் இருந்த அம்பாசிடர் கார் வெடித்து சிதறியது. இதில் 2 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் பலத்த காயமடைந்தனர். இருவரில் ஒருவர் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக டாக்டர்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து சென்னை நகர போலீஸ் கமிஷனர் அவர்கள் நம் நிருபரிடம் தெரிவித்ததாவது, வேறு ஒரு காரணத்திற்காக நடத்தப்பட்ட சோதனை அது. அப்போது அரிசி மூட்டைக்குள் வெடிகுண்டுகள். மிக திட்டமிட்டு செயல்பட்டிருக்க வேண்டும். எங்களுக்கு எந்தவித தடயமும் கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக காரை வெடிகுண்டுகளுடன் சேர்த்து டைம் பாம் மூலமாக வெடித்திருக்கிறார்கள். அந்த குண்டு வெடிப்புடன் மூட்டைக்குள் இருந்த குண்டுகளும் சேர்ந்து வெடித்ததால் 20 மீட்டர் சுற்றளவுக்கு நெருப்பு கோலங்கள் பறந்து விழுந்து இருக்கின்றன. எந்த தடயமும் கண்டுபிடிக்க இயலாத அளவில் கார் வெடித்து சிதறியும் எரிந்து கருகியும் உருமாறிவிட்டது.
கிடைத்த சில குண்டுகளின் ஷெல் மற்றும் உதிரி பாகங்களை ஆராய்ச்சி செய்த வெடிகுண்டு நிபுணர்கள் தமிழ்நாட்டில் இந்த வகை வெடிகுண்டுகள் இருந்ததில்லை என்றும் வெளிநாட்டு குண்டுகள் என்றும் சொல்லும்படியாக எந்த அடையாளங்களும் இல்லை என்றும் ரகசியமான முறையில் விசேஷமான வகையில் இந்த குண்டுகள் தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கருத்து தெரிவித்துள்ளார்கள். மேலும் சில மாதங்களுக்கு முன் வட ஆற்காடு மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு நக்சலைட் கூட்டத்தின் மறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்த ஆயுதங்களும் வெடிகுண்டுகளும் கைப்பற்றப்பட்டன. அந்த வெடிகுண்டுகளும் நேற்றைய சம்பவத்தில் கிடைத்த வெடிகுண்டுகளும் ஒரே மாதிரியாய் இருக்கின்றன என்றும் கூறியுள்ளார்கள். அதை வைத்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் நாச சக்திகளுக்கு ஒரு ரகசியமான கும்பல் வெடிகுண்டுகள் தயாரித்து விற்பனை செய்து வரக்கூடும் என்று நம்புகிறோம். இது தொடர்பாக விசேஷ புலன் விசாரணைகளில் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். கார் வெடிப்பு சம்பவத்தை ஒரு வழக்காக பதிவு செய்து இன்ஸ்பெக்டர் தங்கப்பன் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் நாகராஜன் மற்றும் காவலர்கள் விசாரித்து வருகிறார்கள். 2 தினங்களில் தப்பிச் சென்ற மர்ம மனிதர்களையும் ரகசிய கும்பலையும் கைது செய்துவிட முடியும் என்று நம்புகிறோம். மேற்கண்டவாறு கமிஷனர் கூறினார். அத்தியாயம் 3. 5:30 மணிக்கு அலாரம் ஒலித்தது. நைட்டில் இருந்த நிர்மலா ஒருமுறை சினுங்கிவிட்டு புரண்டு படுத்து மீண்டும் உறங்கினாள். 1 நிமிடம் இடைவெளி விட்டு மீண்டும் அலாரம் ஒலித்தது. இந்த முறை எழுந்துவிட்டாள். அலாரத்தை நிறுத்திவிட்டு டியூப்லைட்டை போட்டாள். மஸ்கிட்டோ ரிபலைண்டை பிளக்கில் இருந்து விடுவித்தாள். அறையின் அகல ஜன்னலை மறைத்து தொங்கின தடித்த திரையை பிளாஸ்டிக் கயிறு இழுத்து விளக்கினாள். கூலக்ஸ் கண்ணாடிகள் பொருத்தின அலுமினிய பிரேம் செவ்வக கதவுகளில் 2 வெளிப்பக்கம் தள்ளி திறந்தாள். அடர்த்தியாக பனி இருந்தது. தூரத்து சர்ச்சு கொண்டையில் நின்ற சிலுவையின் மேல் 2 பறவைகள் சிறகுகளை சிலிர்த்து கொண்டது சில்லவுட்டில் அழகாயிருந்தது. நிர்மலாவை தூங்கி எழுந்த நிலையில் வர்ணிக்க வேண்டாம். குளித்து உடுத்தி மேக்கப் செய்து கொண்ட பிறகு விவரமாக பார்த்து கொள்ளலாம். நிர்மலா பாத்ரூமுக்குள் செல்ல நாம் அறையை விட்டு வெளியே வரலாம். வந்ததும் மாடியிலேயே ஒரு சின்ன சதுர ஹால். வட்ட கார்பெட் மேல் வார்னிஷில் தோய்க்கப்பட்ட பர்னிச்சர்கள், பித்தளை தொட்டியில் மணி பிளான்ட். இந்த பக்கம் எஸ் வடிவில் இறங்கும் மாடிப்படிகள். அதே எஸ் வடிவில் வளைந்து படுத்த சிகப்பு உயர்தர கார்பெட். கீழே சற்று விசாலமான ஹால். தூய்மையான சுவர்கள், தடித்த திரைச்சீலைகள், உரை போட்ட சோஃபாக்கள். வாசல் போர்டிகோவில் காவல்துறைக்கு சொந்தமான ஜீப் நிற்க அதன் டிரைவர் பேனர் திறந்து வைத்து மைனர் ரிப்பேரை சரிபார்த்து கொண்டிருக்க போர்டிகோவின் கான்கிரீட் தூண்களில் ஒன்றில் கட்டி போடப்பட்டிருந்த டாபர்மென் நாய்க்கு கழுத்து நீவி விட்டு கொண்டிருந்த வேலைக்காரன் வாசல் காம்பவுண்ட் சுவர் இரும்பு கேட்டில் மாட்டியுள்ள தபால் பெட்டியின் வாயில் காலை பேப்பர்கள் செருகப்பட்டிருப்பதை கவனித்துவிட்டு சென்று எடுத்து வந்தான். உள்ளே வந்து டீப்பாய் மேல் ஒழுங்காய் அமைத்து மேலே பறக்காமல் இருக்க இரும்பு ஆஸ்ட்ரே வைத்தான். வாசலில் ஜீப் தவிர ஒரு ஃபியட்டும் ஸ்கூட்டர் ஒன்றும் நின்றன. சமையலறையில் காப்பி தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்க கீழே ஹாலையொட்டி இருந்த பெரிய அறையின் கதவு திறக்கப்பட்டு எக்ஸசைஸ் செய்கிற வெள்ளை ஷார்ட்ஸிலும் வெள்ளை பனியனிலும் வெளியே வந்தார் டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் தேவநாதன். ராஜேந்திரன், இதோ வந்துட்டேன்யா. வாசலில் நாயிடம் விளையாடி கொண்டிருந்த ராஜேந்திரன் பதறி வந்தான். நிர்மலா எந்திரிச்சாச்சான்னு பாரு, கடலூர் போகணும்னு சொன்னான். ராஜேந்திரன் படிகள் ஏறினான். தேவநாதன் சோஃபாவில் அமர்ந்து ஆங்கில தினசரி எடுத்துக்கொண்டு, நாகு, இதோ 1 நிமிஷம் யா. சமையலறையில் இருந்து பதில் வந்தது. ராஜேந்திரன் இறங்கி வந்தான். எந்திரிச்சிட்டாங்க சார், இதோ வர்றாங்களாம். நீங்க பீச்சுக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசணுமா? சரி, ஸ்கூட்டர் சாவி எடு. ஸ்கூட்டரா? ஆமா, நிர்மலா ஃபியட் வேணும்னு சொன்னான். சரிங்க சார். தேவநாதன் மீண்டும் பேப்பர் படிக்க ட்ரேயில் வைத்து 2 பீங்கான் கப்புகளில் காப்பி கொண்டு வந்தான் நாகு. ஒன்றை எடுத்துக்கொண்டார். மற்றொன்றுடன் மாடியேறினான் அவன். போன் ஒலித்தது. எடுத்தார். ஹலோ, குட் மார்னிங் அங்கிள், தினகர் பேசுறேன். குட் மார்னிங். நிர்மலா கூட நீயும் கடலூர் போறதா சொன்னாலே? ஆமா அங்கிள், சைதாப்பேட்டை டெர்மினஸ் கிட்ட வெயிட் பண்ணுங்க, சரியா 6 மணிக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். இப்போ மணி 6. நிர்மலா வீட்டை விட்டு புறப்பட்டாச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கத்தான் ஃபோன் செய்கிறேன். நிர்மலா 6ன்னு சொன்னா 6ன்னு அர்த்தம். இன்னும் புறப்படல. உடனே அனுப்பி வைக்கிறேன். வண்டியை நீ வாங்கி டிரைவ் பண்ணு தினகர். அப்புறம் அங்கே ஏதாச்சும் உதவி வேணும்னா ஸ்டேஷன்ல ராமமூர்த்தின்னு LNO இன்ஸ்பெக்டர் இருப்பாரு. அவரை பார்த்து என் பேரை சொன்னா செய்வாரு. ஓகே அங்கிள். தேவநாதன் போனை வைத்துவிட்டு மாடிக்கு செல்லும் உத்தேசத்தில் எழ மாடிப்படிகளில் துள்ளலாய் இறங்கி வந்தாள் நிர்மலா. தோளில் கேமரா மாட்டியிருந்தாள். தவிர ஒரு காட்டன் ஜோல்னாப்பை இளம் மஞ்சளில் சேலை கட்டியிருந்தாள். கூந்தலை உயர்த்தி வாரி ஒற்றை பின்னலிட்டிருந்தாள். தினகர் ஃபோன் செஞ்சார் நிர்மலா. 6 மணிக்கு பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் புறப்படாம இருக்கிறது நியாயமா? டாடி, காத்திருப்பதிலும் காக்க வைப்பதிலும் ஒரு சுகம் உண்டு. வாஸ்தவந்தான். ஆனா எப்போ?
உன்னை நேசிக்க ஆரம்பிச்ச சமயத்துல. இப்ப வெற்றிகரமான 2வது வருஷம் கொண்டாடினதுக்கு பிறகுமா? சேச்சா, நாங்க எவர்கிரீன் லவர்ஸ். அலுப்போ சலிப்போ எங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆனா எனக்குண்டுமா, மறந்துடாத. காலங்காத்தால கேட்க வேணாம்னு விட்டுட்டேன். நீ அவனை கேட்டு சொல்லு. என்ன கேட்கணும்? அவங்க அக்காவுக்கு இடம் அமைஞ்சுதா இல்லையாமா? இன்னும் 3 மாசம் டைம் தருவேன். அதுக்குள்ள அவன் உன் கழுத்துல தாலி கட்டணும். இல்லைன்னா இன்னும் 3 மாசம் டைம் தருவேன் என்று சிரித்த தேவநாதன், சரி புறப்படு, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். காரை நீ ஓட்டாத, ரேஷ் பண்ணுவ. காரை எடுத்துக்கிட்டு போக சொன்னாரா உங்க எடிட்டர்? இவ்வளவு செலவு ஒத்துக்குவாங்களா? சே, எங்க பத்திரிகையையே இன்சல்ட் பண்ணிட்டீங்க டாடி. இன்னைக்கு தேதி 4.5 லட்சம் சர்க்குலேஷன், ஏபிசி மெம்பர். நான் அதோட முக்கியமான 6 ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர்களில் ஒருத்தி. ஆஃபீஸில் என் ரூமை ஏசி பண்ண போகிறாங்க. எனக்காகவே ஒரு கார் வாங்கி தர போகிறாங்க. என்ன கேள்வி கேட்டீங்க? கடலூரில் என்ன மருத்துவமனையில் பிணம் திருட்டு போகுதுன்னு தபால் வந்துச்சா? அந்த மேட்டர் இல்லை. பக்கத்தில் ஒரு கிராமம் நெல்லிப்பத்தாடு. அங்கே ஓவர் நைட்டில் 300 குடும்பங்கள் மதம் மாறி இருக்கு. ஆமாம், படித்தேன். அதை தோண்டி உண்மை எடுக்கணும். பார்த்து ஜாக்கிரதை. எக்கு தப்பா வார்த்தையை விட்டுடாம பக்குவமா விசாரி. தேவைப்பட்டா 2 பிசியை துணைக்கு அழைச்சிக்கிட்டு போ. அதெல்லாம் அவசியம் இல்லை டாடி, நான் வரேன். நிர்மலா வெளியே வந்து சாக்லேட் நிற பியட்டை எடுக்க தேவநாதன் ஹெல்மெட் அணிந்து ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்து ஓடுவதற்காக பீச்சுக்கு புறப்பட்டார். அத்தியாயம் 4. போலீஸ் ஸ்டேஷன். காலை மணி 9:30. இன்ஸ்பெக்டர் தங்கப்பன் சிகரெட் பிடித்து கொண்டே சப் இன்ஸ்பெக்டர் நாகராஜனுடன் பேசிக் கொண்டிருந்தார். அருகில் நின்று கொண்டே காலை பேப்பரை படித்து கொண்டிருந்த ஏட்டு குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்த இடத்தை புகைப்படமாக பத்திரிகை வெளியிட்டிருக்க அதை உற்று பார்த்தார். சார், இதுல லெஃப்ட்ல என் கை மட்டும் விழுந்திருக்கு பாருங்க. தங்கப்பன் திரும்பி முறைத்தார். ஏன்யா, ஏதாச்சும் விவஸ்தை இருக்கா உனக்கு? அவன் ராத்துக்கும் இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அங்க ஆஸ்பத்திரியில 2 பேர் பொழப்பமா சாவமானு கிடக்குறான். உன் கை மட்டும் படத்துல வந்திருக்குங்கிறியே, என்ன அல்ப சந்தோஷம்யா உனக்கு? என்னமோ ஸ்டேஷன்ல கொசுவலை கட்டிக்கிட்டு படுத்து தூங்குற மாதிரி ஆளுக்கு ஃபோன் பண்ணி விரட்டுறாங்க. நீல கலர் அம்பாசிடர்னு எல்லாரும் சொல்றாங்களே ஒழிய யாராச்சும் கார் நம்பரை கவனிச்சிங்களா? நம்பர் பிளேட் உருகி தீஞ்சு கிடக்கு. கார் என்ஜின் பஞ்சாமிர்தம் மாதிரி கிடக்குது. கண்டுபிடின்னா எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? பாம் வச்சு சுக்கலா போன இடத்துல என்ன கிடைக்கும்? 3 நாய் கொண்டாந்து பார்த்தாச்சு. நேரு சிலை கிட்ட திரும்பி ஈக்காட்டு தாங்கல் ரோடுல ஓடுது. சரி, அந்த வழியா அவனுங்க தப்பிச்சானுங்கன்னு தெரியுது. அதை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? 64 பேரை விசாரிச்சாச்சு வழியெல்லாம். அவனுங்க தப்பிச்சது ராத்திரி 1:30 மணிக்கு. அந்த நேரத்துல இந்த குளிர்காலத்துல எவையா முழிச்சுக்கிட்டு நமக்கு சாட்சி சொல்றதுக்காகவே கவனிப்பான்? வாஸ்தவம் தான் சார் என்றான் ஏட்டு. பெரிய வாஸ்தவத்தை கண்டுட்டாரு இவரு. பேசாம இரியா, கடுப்ப கலப்பாம. நேற்று சாயங்காலமே பொறுக்க வேண்டியதெல்லாம் பொறுக்கிட்டு ரோட்டை கிளியர் பண்ணி கொடுத்தப்புறம் இப்போ ஃபோன் பண்றாரு டிசி, நிதானமா இன்னொரு தடவை பார்த்துட்டு வாங்கன்னு. புறப்பட்டப்ப வீட்டில் தகராறு. டிஃபன் கூட சாப்பிடல. பொழப்பா இது? சே. சற்று நேரம் அமைதியாய் இருந்த தங்கப்பன் எழுந்தார். நாகராஜன், நான் அந்த ஸ்பாட்டுக்கு இப்போ ஒரு தடவை போயிட்டு வந்துடுறேன். ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து பைக்கை எடுத்துக்கொண்டு விரட்டினார். குறிப்பிட்ட சம்பவ இடத்திற்கு அருகில் வந்து பைக் நிறுத்தப்பட்டது. சாலையின் ஓரத்தில் காரின் தகர இரும்பு உதிரிகள் குவியலாய் இருந்தது. டயர் கருகின வாசனை லேசாக வந்து கொண்டிருந்தது. சாலையில் கண்ணாடி துணுக்குகள் மின்னின. இடதுபுறம் சாலை சற்று சரிந்து சதுப்பு நிலம் வெடிப்பு வெடிப்பாய் இருக்க சற்று தள்ளி 4-5 தென்னை மரங்கள், அதையொட்டி அடர்த்தியாய் வாழைத்தோப்பும் ஒரு மோட்டார் ஷெட்டும் தெரிந்தன. அதன் அருகில் ஒரு குடிசை. மற்றபடி வேறு வீடுகளோ கட்டிடங்களோ இல்லை. இடதுபுறத்தில் சாலையிலிருந்து புறப்பட்ட ஒரு கிளைச்சாலையின் வளைவில் ஏதோ கம்பெனியின் பிரம்மாண்டமான குடோன் இருந்தது. அங்கே வேலை பார்க்கிற மனிதர்கள் இங்கிருந்து 1 இன்ச் உயரத்தில் தெரிந்தார்கள். அரை மணி நேரம் உலாத்தினார். ஒரு குச்சி எடுத்துக்கொண்டு குப்பைகளை கிளறி பார்த்தார். சாலையோர செடிகளை விலக்கி பார்த்தார். மண்ணோடு மண்ணாக நிறைய அரிசி மணிகள் கலந்திருந்தன. ஷூவுக்கு அடியில் கண்ணாடி துண்டுகள் நரநரத்தன. 30 மீட்டர் சுற்றளவு தூரத்தில் நெருப்பு கங்குகள் விழுந்தது. அங்கங்கே சில செடிகள் தீய்ந்து போயிருந்தன. என்ன தேடுகிறோம் என்பதும் புரியவில்லை. என்ன எதிர்பார்க்கிறோம் என்பதும் தெரியவில்லை. தங்கப்பனுக்கு எரிச்சலே மிஞ்சியது. பொதுவாகவே தங்கப்பன் ஒரு உற்சாகமான ஆசாமியே இல்லை. ஒரு சலித்து கொள்ளும் ஆசாமி. சின்ன காரியம் சாதித்து விட்டால் அதை மற்றவர்கள் பூதக்கண்ணாடி வைத்து பெரியதாக பார்க்க வேண்டும். அரசாங்கத்தின் சம்பளம் போதாமல் கொஞ்சம் அப்படி இப்படி நடந்து கொள்கிறவர்தான். வீட்டுக்கு தேவையான எண்ணெய் வகை முழுக்க ஒரு மில் முதலாளி மாதம் அனுப்பிவிடுவார். பசங்களுக்கு சட்டை துணிகள் எடுத்த வகையில் ஒரு ஜவுளிக்கடையில் 700 சொச்சம் பில் அப்படியே இருக்கிறது. ஜவுளிக்கடையில் 3 மாதம் முன்பு நடந்த துணி திருட்டை கண்டுபிடித்து முக்கால்வாசி ரெக்கவர் செய்து கொடுத்ததற்காக அந்த முதலாளியும் அந்த பில்லு கிடக்குது விடுங்க என்று விட்டார். தங்கப்பனுக்கு விரிவான குடும்பம்.
அடுக்குக்குள் அடுக்கு போல 1 வயது வித்தியாசத்தில் கல்யாணத்திற்கு தயாராய் வரிசையாய் 3 பெண்கள், அப்புறம் 2 பையன்கள். கடமைப்பூர்வமாக அறிந்து கொள்ள வேண்டிய இன்ஸ்பெக்டரை குடும்பபூர்வமாக அறிந்து கொள்வதற்கு காரணம் இருக்கிறது. இப்போது தங்கப்பன் வெடிகுண்டு வெடித்த இடத்தில் தடயம் தேடி தேடி முற்றிலும் சோர்ந்து போய்விட்டார். நாக்கில் வறட்சி ஏற்பட்டு ஒரு டீ குடிக்கலாமா என்று தலையை சுழற்றினார். எந்த திசையிலும் டீ கடை இல்லை. அந்த வாழைத்தோப்புக்கு பக்கத்தில் இருந்த குடிசைக்குள் சென்று தண்ணீராவது அருந்த தீர்மானித்து சதுப்பு நிலத்தில் இறங்கி நடந்தார். தொப்பியை கழற்றி தலையின் வியர்வையை கைக்குட்டையால் அழுத்தமாய் துடைத்து கொண்டார். வாழை வரிசைகளுக்கு ஓரத்தில் நடந்து குடிசையை அணுகினார். வீட்ல யாரு? யாரது என்று வெளியில் வந்தார் சட்டை போடாத அந்த ஒல்லியான கருப்பு ஆசாமி. உடுப்பை பார்த்ததுமே உடனே அனாவசியத்திற்கு பதறினான். என்னங்கய்யா என்று பள்ளி மாணவனைப் போல கைகளை கட்டி கொண்டான். அட பயப்படாதையா, ஒண்ணுமில்ல, தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுப்பா என்று குடிசை வாசலில் இருந்த கயிற்று கட்டிலில் அமர்ந்தார். ஐயா, மோர் கொடுக்கட்டுங்களா? கொடுப்பா. ஏப்பில்ல, செம்புல மோர் எடுத்துட்டு வா இன்ஸ்பெக்டர் ஐயாவுக்கு என்று உள்ளே பார்த்து குரல் கொடுத்தான். இங்க எங்கய்யா வந்தீங்க? ஒரு டீ கடை கூட கிடையாது பக்கத்துல. முந்தா நாள் ராத்திரி ரோட்டு மேல ஒரு கார் வெடிச்சது இல்ல, அது சம்பந்தமா வந்தேன். நேத்து சப் இன்ஸ்பெக்டர் ஐயா கூட வந்து என்ன விசாரிச்சாருங்க ஐயா. எதுவும் பார்க்கலன்னு சொன்னேன். என் பையன் ஸ்கூல்ல 10ஆம் படிக்கிறான். அவன் இன்னைக்கு காலையில நம்ம வாழைத்தோப்புல இருந்து ஒரு கண்ணாடி துண்டு கண்டெடுத்தான். வெடிச்ச கார்ல இருந்து வந்து விழுந்திருக்கணும். இதுல சில விவரம் இருக்கு. யாராச்சும் போலீஸ்காரங்க கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு போனான். உங்ககிட்ட கொடுக்கலாமுங்களா ஐயா? கொண்டா, நான் தான் இதை விசாரிக்கிறேன். இவ்வளவு தூரம் தெரிச்சு வந்து விழுந்திருக்கா? கண்ணாடி துண்டு 1000 கிடக்குது. அதை வச்சு என்னத்தை செய்யறது? கொண்டா பார்க்கலாம். அதற்குள் அவன் மனைவி பித்தளை செம்பில் மோர் கொண்டு வர வாங்கி கொடுத்தான். தங்கப்பன் எக்ஸ்கியூஸ் மீ சொல்லிவிட்டு எச்சில் செய்து பூராவையும் குடித்து முடித்த போது அவன் உள்ளே சென்று உள்ளங்கையிலே முக்கோண வடிவில் உடைந்திருந்த வெள்ளை கண்ணாடி துண்டுடன் வந்து கொடுத்தான். தங்கப்பன் வாங்கி பார்த்தவர் முகமெல்லாம் பிரகாசமானார். அந்த துண்டில் ஒரு வட்ட ஸ்டிக்கரில் முக்கால்வாசி பகுதி ஒட்டி கொண்டிருந்தது. அதில் கீழ்கண்ட விபரங்கள் இருந்தன. ILA சர்வீஸ் ஸ்டேஷன், ADRAS 17, AST சர்வீஸ் டேட் 15/10/2002, OME ஃபார் நெக்ஸ்ட் சர்வீஸ் ஆன் 15/11/2003. எல்லா வரிகளின் ஆரம்ப எழுத்துக்கள் கட்டாகி இருந்தன. 2 தேதிகள் மட்டும் பால் பாயிண்ட் பேனாவால் எழுதப்பட்டிருந்தது. மற்றவையெல்லாம் ஸ்கிரீன் பிரிண்டிங். குண்டு வெடித்த தேதி 16/10/2002. அதற்கு முதல் ஒரு தினம்தான் வண்டி சர்வீஸ் ஆகியிருக்கிறது. சர்வீஸ் ஸ்டேஷன் என்றால் அநேகமாக வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷன் தான். ADRAS என்பது மெட்ராஸ் என்று சுலபமாக யூகிக்க முடிந்தது. அடுத்து ASTக்கு முன்னால் L இருந்திருக்க வேண்டும். அதேபோல சர்வீஸ் ஸ்டேஷனின் பெயரில் ILAக்கு முன்னால் இருந்திருக்க வேண்டிய எழுத்து என்னவாக இருக்கும்? சென்னை 17 என்பது தி நகர். அங்கே போய் ஒரு பெட்ரோல் பங்கிலோ கார் மெக்கானிக் ஷாப்பிலோ விசாரித்தால் சுலபமாக தெரிந்து கொண்டு விடலாம். தங்கப்பன் மிக உற்சாகமாக எழுந்தார். என்னையா, இது உபயோகமா இருக்குமுங்களா? ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும்பா. எந்த ரூட்ல இறங்குறதுன்னு தடுமாறிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப தேங்க்ஸ். உன் பையன்கிட்டையும் சொல்லு, ஒரு நாள் சாவகாசமா வந்து பார்க்குறேன். தங்கப்பன் உடனே ஒரு சிகரெட் கொளுத்தி கொண்டு தெம்பாக சாலையில் நிறுத்தியிருந்த தன் பைக்கை நோக்கி வேகமாகவே நடந்தார். அத்தியாயம் 5. தி நகர் வந்தார் இன்ஸ்பெக்டர் தங்கப்பன். ஒரு கார் மெக்கானிக் ஷெட் முன்னால் பைக்கை நிறுத்தி இறங்காமல் என்ஜினை அணைக்காமல் தலையசைப்பிலேயே வேலை பார்த்து கொண்டிருந்த ஒருவனை அருகில் அழைத்தார். அந்த கண்ணாடி துண்டில் ஒட்டி கொண்டிருந்த ஸ்டிக்கர் பகுதியை காட்டினார். இது என்ன சர்வீஸ் ஸ்டேஷன்? அவன் உடனே, நிலா சர்வீஸ் ஸ்டேஷன் சார். எங்க இருக்கு? பக்கம்தான். இதுல இருந்து 3வது தெருவில் ராயல் ஐஸ் ஃபேக்டரிக்கு பக்கத்துல இருக்கு. தேங்க்ஸ் என்று புறப்பட்டார். நிலா சர்வீஸ் ஸ்டேஷன் சற்று பெரிதாகவே இருந்தது. 2 லிப்டுகளும் ஒரு ரேம்பும் இருந்தன. 4 கார்களும் 2 வேன்களும் குளிப்பதற்கு காத்திருந்தன. லிப்டில் உயர்த்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு ஆட்டோவை சுகமாக குளிப்பாட்டி கொண்டிருந்தார்கள் காக்கி யூனிஃபார்ம் அணிந்தவர்கள். ஒரு பக்கத்தில் கிரீஸ் ட்ரம்கள் 4 நிமிர்த்தி வைக்கப்பட்டிருந்தன. அலுவலகத்தின் 2 சுவர்கள் கண்ணாடிகளால் அமைக்கப்பட்டிருந்தன. தங்கப்பன் பைக்கை நிறுத்தி ஹெல்மெட்டை கழற்றி வண்டியின் ரியர்வியூ கண்ணாடியில் மாட்டிவிட்டு பாக்ஸில் இருந்து தொப்பி எடுத்து வைத்துக்கொண்டு அந்த கண்ணாடி துண்டுடன் அலுவலக கட்டிடத்திற்கு நடந்தார். உள்ளே ஒரு மேஜை போட்டு பில் புத்தகங்கள், ஊதுபத்தி, கண்ணாடி பரப்புக்கு அடியில் வெங்கடாஜலபதி, லாட்டரி சீட்டு, அந்த சர்வீஸ் ஸ்டேஷனை வெளிப்புறமாக எடுத்த கலர் புகைப்படம் என்று இருந்தது. வயர் பின்னிய நாற்காலியில் அமர்ந்திருந்த நடுத்தர வயது ஆசாமி கைலி கட்டி கை வைத்த வெள்ளை பனியன் அணிந்து நெற்றியில் குங்குமம் வைத்திருந்தார். முதுகுக்கு பின்னால் ராக் அமைத்து வரிசை வரிசையாய்
ஆயில் டின்கள் அடுக்கப்பட்டிருந்தன. தங்கப்பன் உள்ளே வந்து மேஜைக்கு எதிரே இருந்த நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்து, நீங்க தான் ஓனரா என்றார். இல்லை சார், நான் மேனேஜர். என்ன விஷயம்? ஒன்றுமில்ல, சும்மா ஒரு விசாரணை. இதை பாருங்க, நம்ம ஸ்டிக்கர் தானே இது? ஆமாம் சார். இதை எதில் ஒட்டுவீங்க? காரில், வேனில், பஸ்ஸில் ஒட்டுறது சார். ஒவ்வொரு தடவை சர்வீஸுக்கு வண்டி வர்றப்பவும் ஒட்டுவீங்களா? ஆமாம். எப்போ சர்வீஸ் பண்ணோம், மறுபடி எப்போ சர்வீஸ்க்கு அனுப்பணும்னு வண்டிக்காரங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காகவும் நம்ம சர்வீஸ் ஸ்டேஷன் விளம்பரத்துக்காகவும் ஒட்டுவோம். ஐசி, இதில் கடைசியாக சர்வீஸ் ஆன தேதின்னு 15ஆம் தேதி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது முந்தா நாள். 15ஆம் தேதி முழுக்க என்ன வண்டிகள் சர்வீஸ் பண்ணீங்கன்னு விபரம் இருக்கா? பில் புக் இருக்கே, அதில் அடிக்காப்பி பார்த்தா சொல்லலாமே. பாருங்க, 15ஆம் தேதி எடுத்து பாருங்க. பில்லில் வண்டி நம்பர் குறிப்பிடுவீங்களா? கண்டிப்பா. அவர் மேஜை மேலேயே இருந்த பில் புத்தகத்தை எடுத்து எச்சில் தொட்டுக்கொண்டு விருட்டென்று புரட்டினார். ஒரு பென்சிலை எடுத்துக்கொண்டார். சார், 15ஆம் தேதி 2 பஸ், 1 லாரி, 3 வேன், 7 கார், 12 ஆட்டோ, 20 பைக் சர்வீஸ் ஆகியிருக்கு. வெரி குட். இதில் மற்றதை விட்டுடுங்க. 7 கார்களை மட்டும் கவனிங்க. எல்லாத்துலேயும் வண்டி நம்பர் போட்டிருக்குதுல்ல? இருக்கு சார். இந்த 7 காரில் நீல கலர் அம்பாசிடர் எதுன்னு எனக்கு தெரியணும். அந்த விபரம் இதில் இருக்காதே சார். இதில் இல்லைன்னா என்ன, முந்தா நாள் சர்வீஸ் பண்ண பையங்களை கூப்பிடுங்க, நான் விசாரிக்கிறேன். அவர் எழுந்து வெளியில் சென்றார். 10 நிமிடத்தில் அழுக்கு தீற்றல்கள் கொண்ட காக்கி சட்டை பேண்ட் அணிந்த 4 பேரை அழைத்து வந்தார். முந்தா நாள் கார்களுக்கு சர்வீஸ் பண்ணது இவங்க தான் சார். என்ன விபரம் வேணுமோ கேளுங்க. முந்தா நாள் மொத்தம் 7 கார்களுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த 7 வண்டிகளோட நம்பர்கள் கூட இங்கே பில்லில் இருக்கு. எனக்கு வேண்டியது 7 வண்டியில் நீல கலர் அம்பாசிடர் வண்டியோட நம்பர் எது? முந்தா நாள் 7 வண்டியில் 2 வண்டி தான் அம்பாசிடரு, மற்றதெல்லாம் ஃபியட் மாருதி தான். நினைவு இருக்கு சார். நீல கலர் அம்பாசிடர் நான் தான் சர்வீஸ் பண்ணேன் என்றான் கார்பன் பென்சிலில் தீட்டினது போல லேசாக மீசை பூத்த இளைஞன். வெரி குட். பில் புக்கை பார்த்து சொல்லு. எந்த நம்பர்? நம்பர் நினைவில்லை சார். ஆனால் அந்த டிரைவர் பேரு சரபோஜி. அட, மன்னர் பேருன்னு மேனேஜர் கூட கிண்டல் செஞ்சாரு. பில்லை தவிர வண்டியை நல்ல நிலையில திரும்ப பெற்றுக்கொண்டேன்னு ஒரு வவுச்சரில் கையெழுத்து வாங்குவோம். அதுலேயும் வண்டி நம்பர் எழுதுவோம். அந்த புக்கு எடுத்து சரபோஜின்னு கையெழுத்தை பார்த்தா வண்டி நம்பர் கிடைச்சிடும் என்று அவன் தோளில் உற்சாகமாக தட்டினார் தங்கப்பன். மேனேஜர் வவுச்சர் புக்கை புரட்டி 10வது வினாடியில், இதோ இருக்கே அவன் கையெழுத்து போட்டது, வண்டி நம்பர் இதோ இருக்கு சார். தங்கப்பன் ஒரு தனி காகிதத்தில் வண்டியின் நம்பரை குறித்து கொண்டார். அந்த வண்டி ரெகுலரா வர வண்டி இல்லையா? இல்ல, இதுதான் முதல் தடவை. தங்கப்பன் புறப்பட்டார். பைக்கை செலுத்தினார். இந்த நம்பர் உண்மையான நம்பராக இருக்க 90% வாய்ப்புகள் இருக்கின்றன. யாருமே ஒரு வண்டியை குற்றத்திற்காக பயன்படுத்தும் போதுதான் போலி நம்பர் பிளேட் பயன்படுத்துவார்கள். சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரிஜினல் நம்பருடனே வந்திருக்கலாம். இப்போது இந்த நம்பரை வைத்து உரிமையாளரின் முகவரியை மிக சுலபமாக தெரிந்து கொண்டு விட முடியும். ஒரு பெரிய சதி கும்பலை அடையாளம் தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான தகவல் தற்சமயம் என்னிடம். தங்கப்பனுக்கு சற்று பெருமிதமாகவே இருந்தது. அத்தியாயம் 6. கடற்கரை. வர்ணங்கள் தொலைத்த வானம், விலாசம் தொலைத்துவிட்டு அலையும் அலைகள், தற்காலிகமாக பிரச்சனைகளை தொலைத்த மனிதர்கள், வரிசை வரிசையாய் காத்திருக்கும் கார்கள். கடற்கரையின் உள்சாலையில் தன் ஃபியட் காரின் மேலே சாய்ந்து கொண்டு கூந்தல் பறக்க காத்திருந்தாள் நிர்மலா. 2 கைகளிலும் ஐஸ்கிரீம் கப்புகளுடன் வந்தான் தினகர். ஒயிட் பேண்டில் டார்க் ப்ளூ முழுக்கை சட்டையை இன் செய்திருந்தான். கண்ணாடி அணிந்திருந்தான். தலையில் முடி பறக்காமல் கைக்குட்டையை கயிறு மாதிரி சுருட்டி கட்டி இருந்தான். எந்த குளிர்லையும் இந்த பொம்பளைங்களுக்கு மட்டும் எப்படித்தான் ஐஸ்கிரீம் பிடிக்குதோ. ஏய், அப்படி எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்து தெரிஞ்சுக்கிட்ட என்றால் ஸ்பூனால் ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டு கொண்டு. 7ஓ 8ஓன்னு நினைக்கிறேன். காதல் மன்னன்னு நினப்பு. இந்த மூஞ்சியை 8 பேர் காதலிச்சாங்களாக்கும். ஏன் இந்த மூஞ்சிக்கு என்ன? என் கண்ணத்தை மட்டும் 7 பக்கத்துக்கு கவிதை எழுதுனா சரளா, தெரியுமா? அது யாரு சரளா? அந்த 8 பேர்ல ஒருத்தி. ஓஹோ, அப்புறம் கடற்கரைக்கு அழைச்சிட்டு வருவ, ஐஸ்கிரீம் வாங்கி தருவ, அவ்வளவுதானா? சத்யம் தியேட்டர் அழைச்சிட்டு போயிருக்கேன். அப்புறம் மகாபலிபுரம் அழைச்சிட்டு போய் பெரிய ஹோட்டலில் ரூம் போட்டு நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோமே, அப்புறம் என்ன தயக்கம்னு பேசி. வெயிட் தினகர், ஒன்று விட்டுட்டியே. கூல்ட்ரிங்க்ஸ் வரவழைச்சு அதில் அவளுக்கு தெரியாமல் போதை மாத்திரை போடணுமே. அதெல்லாம் சினிமாவில். என்னோட கட்டுமஸ்தான உடம்ப சட்டை இல்லாமல் பார்த்தாலே போதை வந்துடும். மிச்சத்தை கேளு. சி, வாயை கழுவிட்டு வா. கற்பனையிலேயே சகல அயோக்கியத்தனங்களும் செஞ்சு பார்த்துருக்கியே படவா. எங்கே சட்டையை கலட்டு, போதை ஏறுதான்னு பார்க்கலாம். நிர்மலா ஐஸ்கிரீம் கப்பை வீசிவிட்டு சீரியஸாக அவன் சட்டையின் பட்டன்களில் கை வைக்க அவன் நெளிந்து, சி விடு, கூச்சமா இருக்கு என்று நகர அவள் விடாமல் முனைய காரை சுற்றி ஓடினான். விடாமல் துரத்தினாள். காரின் பின்கதவு திறந்து உள்ளே பாய அவளும் பாய்ந்தாள். ஏய், இதென்ன?
விட்டா கற்பழிச்சிடுவ போலிருக்கே. சும்மா இரு நிம்மி, எல்லாரும் பார்க்கறாங்க. பார்க்கட்டும் என்றாள் சரிந்து அவன் மடியில் தலையை வைத்து. கால்களை இறக்கிவிடப்பட்ட கண்ணாடிக்கு மேல் காருக்கு வெளியே நீட்டிக்கொண்டாள். தினகர் அவளின் 2 கன்னங்களையும் தன் உள்ளங்கைகளால் பொத்தினான். எப்படா என்றான். என்ன எப்படா? எப்ப அந்த மாதிரி ரூம் போடுறது? ஏன் காசை செலவு பண்ற? அப்பா வெளியூர் போற அன்னைக்கு சொல்றேன், என் வீட்டுக்கு வா. என் ரூம்ல என்ன வசதி குறைச்சல்? சீரியஸ்? மகா மகா சீரியஸ். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன? அதுக்கு முதல் நாள் ஒரு கோயில்ல வச்சு தாலி கட்டிடு. அதான பார்த்தேன். எங்கடா அந்த சென்டிமெண்ட் வாசனம் காணமேன்னு. தள்ளி போட்டு காத்திருக்கிறது எவ்வளவு சுகம் தெரியுமா? நேத்து கூட அப்பா கேட்டாரு, என்னாச்சு உங்க அக்கா கல்யாணம்? ஒன்றும் அமையலையா தினகர்? பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு வரன் திகைகிற மாதிரி இருக்கு. அமைஞ்சிட்டா 2 கல்யாணத்தையும் ஒன்னா ஒரே பந்தல்ல வச்சிடலாம்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மணி என்ன பாரு தினகர். வேணாம், மணி பார்த்தா புறப்படலாம்னு சொல்லுவ. என்ன செய்யறது, என் தொழில் அப்படி. உன்ன மாதிரி மெடிக்கல் ரெப்பா ஆகியிருக்கலாம். காலையில் 10 டாக்டரை பார்த்துட்டு ரிப்போர்ட் அனுப்பிட்டு என்னை கொஞ்சறதுக்கு வந்துடுற. எங்க பாடு எங்களுக்கு தான் தெரியும். மணி 7 போகுது. மை குட்னஸ் என்று படீரென்று எழுந்து கொண்டாள் நிர்மலா. ஏன், என்ன? 7:30 மணிக்கு ஆஃபீஸில் எடிட்டோரியல் மீட்டிங். வாரம் நடக்கிறது தானே. இன்னைக்கு போகலன்னா என்ன? சாரி தினகர், போகணுப்பா. நாளைக்கும் பீச் வரலாம். நீ எப்போ வீட்டுக்கு போகலாம்னு சொல்றியோ அது வரைக்கும் இருக்கலாம். ஓகே, கோவிச்சுக்காத கண்ணா. நிர்மலா கதவை திறந்து இறங்கி சுற்றி வந்து டிரைவிங் சீட்டில் அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்தாள். லேசான கோபத்துடன் நிமிர்ந்து அமர்ந்து கொண்டான் தினகர். புறப்பட்டாள். கொஞ்ச நேரம் மௌனம். ஏய், ரொம்ப கோபமாயிட்டியா? ஆமா, போயே ஆகணும்ப்பா. கோபத்தை தணிக்க நான் என்ன செய்யட்டும்? நீ எதுவும் செய்ய வேணாம். பேசாம தடுக்காம இருந்தா போதும். புரியாமல் திரும்பியவளின் கன்னத்தில் பின்பக்கத்தில் இருந்து கழுத்தை நீட்டி முத்தமிட்டான் தினகர் சிரிப்புடன். அத்தியாயம் 7. வாசல் காம்பவுண்டிற்கும் உள்ளே கம்பீரமாக நின்ற பங்களாவுக்கும் நடுவில் மைதானம் அமைத்து கால்பந்து விளையாடலாம். 3 செயற்கை ஊற்றுக்கள். பங்களா வாசலில் 6 விதமான கார்கள் காத்திருந்தன. ஒரு புல்டோசர் நுழையும் வகையில் அகலமான வாசல். வேலைப்பாடுகளால் ஆன தேக்கு நிலை. உள்ளே பர்னிச்சர்களை அப்புறப்படுத்திவிட்டு அகில இந்திய கட்சியின் மாநாடு நடத்த முடியும். கட்டிடத்தின் ஆர்கிடெக்டுக்கு ஆள் உயர மாலை போடலாம். நுணுக்கமாக ஒவ்வொன்றிலும் பணம் கரைத்து ஊற்றப்பட்டிருந்தது. கருநீளத்தில் சூட்கோட் போட்டிருந்தார். என்று அழைக்கப்படும் மரகதலிங்கம். பைப் புகைத்து கொண்டிருந்தார். கோட் பட்டன்கள் அசல் தங்கம். கண்ணாடியின் காதுகளில் இணைத்து கழுத்தில் தொங்கும் சங்கிலி தங்கம். விரலில் 4 கேரட்டில் ஒரே பெரிய வைரம் பதித்த மோதிரம் ஒன்றும் நவரத்தின மோதிரம் ஒன்றும் அணிந்திருந்தார். தலையை சிக்கனமாக வெட்டியிருந்தார். ஒரு முடி கூட நரைக்கவில்லை அல்லது நரைத்ததாக காட்டி கொடுக்கவில்லை. 4 பேர்களுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தார். எதிரே டீப்பாய் மேல் ஜரிகை மாலைகளும் ரோஜா மாலைகளும் ஒரு பை நிறைய ஆப்பிள்களும் இருந்தன. க்கு அருகே பவ்யமாக கைகளை கட்டிக்கொண்டு நின்றவன் 2வது மகன் அஸ்வின். ராஜா வீட்டு 2ஆம் கண்ணுக்குட்டி. போன் ஒலிக்க அஸ்வின் எடுத்தான். டாடி, உங்களை பார்க்க வரணும்னு அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு MP சபாபதி. என்ன விஷயம்னு கேளு. அஸ்வின் கேட்டுவிட்டு, சேம்பர் ஆஃப் காமர்ஸில் நீங்கள் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆனதுக்கு நேரில் சந்தித்து வாழ்த்து சொல்லணுமா? இவர் வாழ்த்த வரலன்னு தான் அழுதுகிட்டு இருக்கேன். நரிப்பைய வந்தா 1 மணி நேரம் அறுத்துடுவான். இங்கே கொண்டா, ஃபோன்லேயே பேசிடுறேன். ரிசீவரை வாங்கி, ஹலோ MP சார், வெளியூர் புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உங்கள் வாழ்த்துக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றி. இன்னொரு நாள் சந்திக்கலாமே. ரைட்டு என்று திருப்பி கொடுத்துவிட்டு கோட் முனையை நகர்த்தி நேரம் பார்த்தார். எதிரே அமர்ந்திருந்தவர்கள் எழுந்து கொண்டார்கள். அப்போ நாங்கள் புறப்படுறோம், கை கூப்பினார்கள். ரைட், சந்தோஷம் என்று கைகூப்பிய பற்றி சிறு குறிப்பு. பரம்பரை பணக்காரர். 4 வகை தொழில்கள். மீன்களை பதப்படுத்தி டின்களில் அடைத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி. அண்ட் கம்பெனி. ஸ்டீல் ஷீட்டுகளை வாங்கி பீரோக்கள் கட்டில்கள் தயாரித்து தென் மாநிலங்கள் முழுவதும் விற்பனை செய்தல். ஸ்டீல் கார்ப்பரேஷன். பயிருக்கு தேவையான 3 வகை உரங்களும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் உற்பத்தி. ஃபெர்டிலைசர்ஸ். 4வது தொழில்தான் அதி முக்கியமானது, அதி ரகசியமானது, அதி சட்டவிரோதமானது. அதாவது ரகசியமான முறையில் வெடிகுண்டுகள் தயாரித்து நாச சக்திகளுக்கு விற்பனை செய்தல். முதல் 3 தொழில்களை மூத்த மகன் அஜய் நிர்வகிக்க, முக்கியமானதை இவரே நேரிடையாக அஸ்வின் உதவியுடன் அமர்க்கலமாக நடத்தி வருகிறார். சிறுகுறிப்பில் ஒரு முக்கியமான பின்குறிப்பு. இன் உண்மையான வேலைக்காரன் பணம். சோஃபாவில் இருந்து எழுந்தார். டாடி என்றான் அஸ்வின். என்ன, கேரளா பார்ட்டியை 3 நாளாக தங்க வச்சிருக்கோம், நினைவிருக்கு. என்ன செய்யட்டும், திருப்பி அனுப்பிச்சிடவா? கேஷ் வாங்கிட்டியா?
15 நாளைக்கு முன்னாடியே வாங்கியாச்சு. ஒரு வாரம் போகட்டுமேன்னு பார்த்தேன். சரி, அப்போ திருப்பி அனுப்பிச்சிடவா? செய்தி எதுவும் வந்துச்சா? இதுவரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் கேள்வி. இன்னும் ஒரு நாள் தங்கட்டும், நாளை காலையில் நினைவுபடுத்து. சரி டாடி, நான் ஸ்டீல் ஆஃபீஸ் போகிறேன். ஹார்பரில் டெமரேஜ் ஏறிக்கிட்டு இருக்கான். அந்த கிளியரன்ஸ் வேலையை பாரு. தொட்டதுக்கெல்லாம் செல்வராஜ் பேரை யூஸ் பண்ணாத. காசால அடி, குறைஞ்சிட மாட்டோம். சிக்கல் மட்டும் கூடாது. சரி டாடி. எம்ஹெச் போய் பாத்தியா? இல்லை, ஒரு வாரமாச்சு. நான் போயும் 3 வாரம் இருக்கும். இன்னைக்கு ராத்திரி போகலாமா டாடி? சரி, ஏற்பாடு பண்ணு, போயிட்டு வரலாம். டீபாய் மேல் இருந்த ஆப்பிள்களில் ஒன்றை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு நடந்தார். வெளிநாட்டு நீளமான காரை அடைய டிரைவர் வந்து கதவை திறந்து விட்டான். உள்ளே அமர்ந்து கொண்டார். கார் புறப்பட்டது. காரின் பின்சீட் என்பது ஒரு சின்ன அறையைப் போல அகலமாக இருந்தது. முன்சீட்டின் முதுகில் டெலிவிஷன் புதைக்கப்பட்டிருக்க, ஏர் கண்டிஷனர் காற்றை நீராட்ட பைப்பை பற்ற வைத்துக்கொண்டு ஆப்பிளை கடித்தார். டெலிவிஷன் போட்டார். கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தார்கள். கே நகருக்கு பக்கத்தில் இருந்தது ஸ்டீல் கார்ப்பரேஷன். கதவு திறந்த வாட்ச்மேன் அடித்த சல்யூட் கவனிக்கப்படவே இல்லை. அலுவலக கட்டிடத்தின் வாசலில் காரை நிறுத்தி இறங்கி டிரைவர் கதவு திறந்தான். இறங்கினார். வாசலில் காத்திருந்த மேனேஜர் குட் மார்னிங் சார் என்பதற்கு தலையை மட்டும் அசைத்தார். லிப்டில் 3வது மாடி வந்தார்கள். தனது தனியறைக்கு வந்தார். வசதியான நாற்காலியில் அமர்ந்தார். மேனேஜர் உத்தரவுக்கு காத்திருந்தார். அந்த ஜப்பான்கார என்ஜினியரை வர சொல்லியிருந்தேன். வந்துட்டார் சார். ரிசீவ் பண்ணி ஹோட்டலில் தங்க வச்சிருக்கேன். கார் அனுப்பி அழைச்சிட்டு வர சொல்லுங்க, 15 நிமிஷத்தில். எஸ் சார். அஜய் எங்கே இருக்கான் இப்போ ஒன்று தெரியுமா? ஃபெர்டிலைசர் ஆஃபீஸ்லேருந்து 10 நிமிஷம் முன்னாடி ஃபோன் செஞ்சார் சார். ரைட், நீங்கள் போகலாம். அவர் போனதும் ஃபோன் எடுத்தார். எண்கள் சுற்றினார். ஹலோ அஜய், ஜப்பான்காரன், அவன் பேர் என்ன? டி சூசன். அவனை வர சொல்லியிருந்தேன், வந்திருக்கான். ஸ்டீல்ல இருந்து பேசுகிறேன். நீ கொஞ்சம் வந்துட்டு போறியா? வரேன் டாடி. டிசைன் பேப்பர் உங்ககிட்ட தானே இருக்கு? அஸ்வின் கிட்ட இருக்கு, எடுத்துக்கிட்டு அவனையும் வர சொல்லிடுறேன். சரி டாடி. ஃபோனை வைத்து விட்டு வீட்டு எண்கள் சுழற்றினார். ஹலோ அஸ்வின் ஹியர். நான் தான் பேசுகிறேன் அஸ்வின். எம்ஹெச்சில் சில மாற்றங்கள் செய்யணும்னு பேசினோமே, ஒரு டிசைன் ரஃபாக தயாரிச்சோமே, அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு வரியா? வரேன் டாடி. ஃபோனை வைத்துவிட்டு பைப்பை பற்ற வைத்து கொண்டார். இன்டர்காம் அழைத்தது. எடுத்தார். குட் மார்னிங் சார் என்றாள் ரிசப்ஷனிஸ்ட். உங்களை சந்திக்கிறதுக்காக ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டர்? பேரு? 1 மினிட் சார் என்றவள் 1/4 மினிட்டில் மிஸ்டர் தங்கப்பன் ஒரு முக்கியமான என்கொயரின்னு சொல்றாரு. என்கொயரி? இன்டர்காம்ல அவரை பேச சொல்லுங்க. சரி சார். வினாடிகள் இடைவெளியில் ஹலோ, இன்ஸ்பெக்டர் தங்கப்பன் பேசுகிறேன். சொல்லுங்க, ஏதோ விசாரணைன்னு சொன்னீங்களாமே, எங்கே வந்திருக்கோம்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்களா? ஆமாம், தானே பேசுறது. நான் உங்ககிட்ட நேரில் பேசினா தேவலாம். இன்டர்காம்லேயே விசாரணை நடத்துறது நல்லதா படலை. பாம்பு வெடிச்சு சிதறின நீல நிற அம்பாசிடர் பற்றி தரோவா விசாரித்தேன். வெயிட், ரூமுக்கு வாங்க உடனே. இன்டர்காமை வைத்துவிட்டு கர்ச்சிப் எடுத்தார். கழுத்தில் லேசாக ஒற்றிக்கொண்டார். அடுத்த நிமிடம் கதவு தட்டப்பட்டு எஸ் கமின். புன்னகையுடன் உள்ளே வந்தார் இன்ஸ்பெக்டர் தங்கப்பன். உட்காருங்க. அமர்ந்தார். முகத்தை உற்று பார்த்தார். பாக்கெட்டில் இருந்த ஸ்டிக்கர் துண்டு ஒட்டி கொண்டிருக்கும் கண்ணாடி துண்டை எடுத்து மேஜை மேல் வைத்தார். செருமிக் கொண்டார். அந்த கண்ணாடி துண்டு தனக்கு எப்படி கிடைத்தது என்பதில் துவங்கி சர்வீஸ் ஸ்டேஷன் விசாரணைகளை சொல்லி, அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு வண்டி சொந்தக்காரர் விலாசம் கண்டுபிடிக்க ரொம்ப சிரமப்படலை. அந்த வண்டி அஸ்வின்குமார் பேரில் இருக்கு. அஸ்வின்குமார் உங்கள் பையன். அதான் உங்களை பார்த்துடலாம்னு வந்தேன். உங்களுக்கு இப்படி ஒரு பயங்கரமான தொழில் இருக்கிறது தெரியலையே எனக்கு என்று சிரித்தார். சில வினாடிகள் அமைதியாக இருந்தார். உள்ளே லேசான பதட்டம் எழுந்தது. கொஞ்சமும் அடையாளம் தெரியாத அளவிற்கு எந்தவிதமான தடயமும் இல்லாமல் கார் வெடித்து சிதறிவிட்டதாக அஸ்வின் தெரிவித்ததால் முன்னேற்பாடாக சம்பவத்திற்கு 2 தினங்கள் முன்னதாக கார் திருட்டு போய்விட்டதாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வைக்கும் யோசனையை அலட்சியப்படுத்தியிருந்தார் அவர். சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரிஜினல் நம்பர் பிளேட்டுடன் வண்டி போயிருக்கிறது. மிக வலுவான ஆதாரம் இது. இப்போது என்ன செய்யலாம்? என்ன சார் மௌனமாயிட்டீங்க? சட்டப்படி உங்க பையன் மேல நடவடிக்கை எடுத்தாகணும். உயர் அதிகாரிகள் கிட்ட சொல்லி உங்க தொழில் ஸ்தாபனங்கள் எல்லா இடத்துலையும் ரெய்டு நடத்தியாகணும். லேசாக முறைத்தார். முறைச்சா பெரிய புள்ளிங்கிறதுக்காக விதிமுறைகள் மாறிடாது. மனுஷங்க வேணும்னா மாறிக்கலாம். குழப்பமாய் பார்த்தார். இந்த தடயம் கிடைச்சது என் கையில தான். இதை விசாரிச்சது நான் தான். இதுல நீங்க சம்பந்தப்பட்டிருக்கிறத கண்டுபிடிச்சது நான் தான். என்ன தவிர இந்த விஷயம் டிபார்ட்மெண்ட்ல யாருக்கும் தெரியாது. நடவடிக்கை எடுக்க வேண்டியவன் உங்களை பார்க்க வந்திருக்கேன்னா என்று புன்னகையுடன் பேசி தங்கப்பன் நிறுத்தி, புரியலையா இன்னும் என்றார். புரிந்து கொண்டார். புன்சிரித்தார். அத்தியாயம் 8.
நிர்மலா அந்த பத்திரிகை அலுவலக கட்டிடத்தில் பார்க்கிங் ஷெட்டில் தன் ஸ்கூட்டரை நிறுத்தினாள். கைப்பை எடுத்துக்கொண்டாள். குளிர் கண்ணாடி கழற்றி அதற்குள் வைத்துவிட்டு உள்ளே நடந்தாள். கட்டிடத்தின் உச்சியில் நியான் பல்புகள் நெருப்பு என்ற வார்த்தைக்குள் வளைந்து வளைந்து இரவில் கடமையாற்றிய களைப்பில் உறங்கிக் கொண்டிருந்தது. 2 மாடிகள், கண்ணாடி போர்த்தின ஜன்னல்கள், 2 ஏர் கண்டிஷனர் வீக்கங்கள். நிர்மலா முதல் மாடிக்கு வந்தாள். கதவை தட்டிவிட்டு உதவி ஆசிரியர் ராகவன் அறைக்குள் வந்தாள். கைப்பை திறந்து கட்டுரை எடுத்து நீட்டினாள். ஒரு வார்த்தை எடிட் செஞ்சாலும் அப்புறம் நான் நம்ம பத்திரிகை தலைப்பாயிடுவேன். என்னங்க நிர்மலா, உங்க கட்டுரையில கை வைப்பேன்னா எடிட்டரோட ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க எதை கொடுத்தாலும் தைரியமா அப்படியே கம்போஸுக்கு அனுப்ப சொல்லியிருக்காரு. அவ்வளவு அன்பு உங்க மேல. அன்பா? இதுக்கு பேரு அன்பா? நம்பிக்கை சார். உண்மையை மட்டும்தான் எழுதுவேன். அச்சேர தகுதியுள்ள வார்த்தைகளை மட்டும்தான் பயன்படுத்துவேன். மதமாற்றம் பத்தி போன இஷ்யூல எழுதினீங்களே, பயங்கர ரெஸ்பான்ஸ் பார்த்தேன். உங்களுக்கு மிரட்டல் ஃபோன் எல்லாம் வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, வெட்டி பசங்க 100 மிரட்டல் பார்த்தாச்சு. பத்திரிக்கை ரிலீஸ் ஆன அன்னைக்கே என் வீட்டு நம்பருக்கே ஃபோன் செஞ்சான் ஒருத்தன். உருப்படியா ரோட்ல போக மாட்டேன், ஊனமாயிடுவேன்னா. கவலைப்படாத, அரசாங்கம் உதவி செய்யும்னு வச்சுட்டேன். ரொம்ப தைரியம்தான். 4 வருஷம் ஆச்சு இங்கே சேர்ந்து. ஆரம்பத்தில் ஒரு மிரட்டல் லெட்டர் வந்தாலே உதறலா இருக்கும். அப்புறம் பழகி போச்சு. டிஐஜி பொண்ணு இல்லையா, இயற்கையாவே ஒரு முடிங்க திமிர் இருக்கும். அதானே? சாச்சா, ஒரு தைரியம்னு சொல்ல வந்தேன். ஓகே, என் ரூமுக்கு போறேன். ஒரு மேட்டர் எழுத வேண்டியிருக்கு. சப் எடிட்டர் மேஜை மேல் இருந்த இன்டர்காம் அடித்தது. எடுத்தார். எஸ் சார். வந்துட்டாங்க சார் என்று அவளை இருக்கச் சொல்லி ஜாடை காட்டிவிட்டு சொல்றேன் சார் என்று வைத்தான். யாரு? எடிட்டரா? ஆமா, உடனே ரூமுக்கு வர சொன்னாரு. நிர்மலா வெளியேறி 2வது மாடிக்கு வந்து எடிட்டரின் ஏசி செய்த தனி அறையின் கதவில் தட்டிவிட்டு தள்ளிக்கொண்டு உள்ளே வந்து குட் மார்னிங் சார் என்றாள். வாமா உக்காரு என்ற எடிட்டர் வைத்தியநாதன் அன்றைய கடிதங்களை பார்வையிட்டு கொண்டிருந்தார். வேஷ்டி கட்டியிருந்தார். தலையை நடு வகிடெடுத்து சீவியிருந்தார். வெள்ளை முழுக்கை சட்டை, வாயில் வெற்றிலை சிவப்பு நிரந்தரமாகி இருந்தது. தங்க பிரேமில் கண்ணாடி பாதி மூக்கு வரை சரிந்திருந்தது. நிர்மலா எதிர் நாற்காலியில் அமர்ந்தாள். அவர் பேச காத்திருந்தாள். வைத்தியநாதன் கண்ணாடியை ஏற்றிவிட்டு கொண்டு சொன்னார். ஒரு ஐடியா நேத்து யோசிச்சேன், சரியா வருமானு சொல்லு. என்ன ஐடியா சார்? பரபரப்பான சில சம்பவங்கள் நடக்கிறப்போ அதை ஃபோக்கஸ் செய்கிறோம். சில குற்றங்கள் நடக்கிறப்போ ஊர் பூரா அதே பேச்சா இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஏதாச்சும் பரபரப்பா நடக்கிறப்போ பழச ஜனங்களும் மறந்துடுவாங்க, பத்திரிகைகளும் விட்டுடும். அப்ப டாபிக்கலா என்ன பிரச்சனை இருக்கோ அதை பத்தி தான் எழுதும் இல்லையா? ஆமா. பரபரப்பான பழைய குற்றங்கள் என்ன ஆச்சு, அது மேல போலீஸ் என்னதான் நடவடிக்கை எடுத்துச்சு, பல முக்கியமான வழக்குகள் கண்டுபிடிக்கப்படாமலேயே ஃபைல் பெண்டிங்லேயே இருக்கும். அது ஏன் அந்த மாதிரி வழக்குகள் எதனால கண்டுபிடிக்க முடியல? இந்த மாதிரி கோணம் எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும் நிர்மலா? நல்லா இருக்கும் சார். பல சுவையான விஷயங்கள் கிடைக்கும். பொதுமக்கள் மறந்தாலும் பத்திரிகை மறக்காதுன்னு போலீஸுக்கும் அரசாங்கத்துக்கும் வலியுறுத்துற மாதிரி இருக்கும். வெரி குட். அப்போ இந்த பகுதியை நீயே எடுத்துக்கோ. தாராளமா. முதல் கேஸா எதை எடுத்துக்கலாம்னு நினைக்கிற? கோட்டூர்புரம் கொலை வழக்கு எடுத்துக்கலாம் சார். 3 மாசம் முன்னாடி நடந்துச்சு. 3 நாள் தொடர்ந்து 3 கொலைகள். அதுக்கப்புறம் அந்த கொலையாளி கண்டுபிடிக்கப்பட்டானா இல்லையான்னு எந்த தகவலும் இல்லை. அதுவும் நல்ல கேஸ் தான். சம்பந்தப்பட்ட இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரை சந்திச்சு விசாரிச்சு, போலீஸ் விசாரிச்ச நபர்களை எல்லாம் நாமும் விசாரிச்சு தீவிரமா செய்யலாம். நான் ஒரு கேஸை செலக்ட் பண்ணி வச்சேன் இந்த பகுதிக்கு. எது சார்? 2 மாசம் முன்னாடி மீனம்பாக்கம் பக்கத்துல ஒரு கார்ல 2 அரிசி மூட்டைக்குள்ள வெடிகுண்டுகள் கிடைச்சிது. பிடிக்கிறதுக்குள்ள ஆசாமிங்க தப்பிச்சதோட இல்லாம காரையே டைம் பாம்பு வச்சு வெடிச்சிட்டாங்க. அதுல 2 கான்ஸ்டபிள்கள் படுகாயமாகி பிழைச்சாங்க. நினைவிருக்கா? ஆமா சார், நினைவிருக்கு. 2 மாசமா ஆச்சு. ஆமா. அந்த சமயத்துல வந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதோ இருக்கு, படிச்சு பாரு. அந்த கேஸை விசாரிச்சது இன்ஸ்பெக்டர் தங்கப்பன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த கேஸை பத்தி எந்த விதமான தகவலும் இல்லை. நிர்மலா எடிட்டர் கொடுத்த நியூஸ் பேப்பர் கட்டிங்குகளை பெற்றுக்கொண்டாள். இதை கூட முதல் கேஸா எடுத்துக்கலாம் சார். ரைட் நிர்மலா. ஜஸ்ட் ஒரு ரிப்போர்ட்டிங்கா இந்த பகுதியை செய்யறது எனக்கு சரியா படல. மற்ற பத்திரிகைங்களை விட நம்ம பத்திரிகை கிட்ட இருந்து வித்தியாசமா எதிர்பார்க்கறாங்க. அதனால ரொம்ப சின்சியரா செய்யணும். எதையும் நான் சின்சியரா தான் செய்வேன் சார். தெரியும். இப்போ இந்த கேஸையே எடுத்துக்குவோம். என்ன காரணத்தால போலீஸ் கரெக்டா கண்டுபிடிக்க முடியல, உண்மையிலேயே போலீஸ் அக்கறை காட்டி விசாரிச்சாங்களான்னு துருவி எடுத்துடணும். செஞ்சிடலாம் சார். இந்த பகுதிக்கு ஒரு தலைப்பு சொல்லு பார்க்கலாம். புலன் விசாரணைன்னு வைக்கலாமா சார்? புலன் விசாரணை நல்லா தான் இருக்கு, அதையே வச்சிடலாம். இந்த இஷ்யூல அறிவிப்பு வச்சிட போறேன். அடுத்த இதழ்ல இருந்து பரபரப்பான புதிய பகுதி புலன் விசாரணைன்னு வச்சிடுறேன். உன் கையில உள்ள மற்ற வேலைகளை எல்லாம் வேற யாருக்காச்சும் மாத்தி விட்டுடு. பாஸ்கரை துணைக்கு அழைச்சிக்கோ. கொஞ்சம் அரட்டையா பேசுவான்.
சரி சார், இன்னைக்கே கூட நான் ஆரம்பிச்சிடவா? ஓ, தள்ளி போடவே கூடாது எதையும். இந்த பகுதி ஓம் பேர்லயே செல்வி நிர்மலா தேவநாதன் வரப்போகுது. தேங்க்யூ சார். பாஸ்கர் இப்போ எங்கே இருப்பாரு? நீ உன் ரூமுக்கு போ. 1 மணி நேரத்துக்குள்ள பாஸ்கர் உன்னை வந்து பார்க்க ஏற்பாடு செய்கிறேன். சரி சார். நிர்மலா, ஒரு முக்கியமான பர்சனல் விஷயம். நீயே சொல்வன்னு பார்க்குறேன், சொல்ல மாட்டேங்கிறியே. எது சார் என்றவள் சட்டென்று நாக்கை கடித்து கொண்டு, என் கல்யாணம் தேதி முடிவாயிருக்கிறத தானே கேட்குறீங்க? ஆமா, விஜயா சொன்னா. என்ன தேதி? இன்னும் 14 நாள் இருக்கு சார். என் காதல் விவகாரம் உங்களுக்கு தான் தெரியுமே. தினகருக்கு ஒரு மூத்த சிஸ்டர், அவங்களுக்கு பையன் பார்த்து முடிச்சுட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவங்களுக்கு இடம் அமைஞ்சிருச்சு. பையன் சேல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு. 2 பேர் கல்யாணத்தை ஒண்ணா நடத்திடலாம்னு எங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் பேசி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. 2 வாரம் தான் இருக்கா? அப்படின்னா இந்த புது வேலையை வேணும்னா தள்ளி போட்டுடலாமா? அவசியமே இல்லை சார். கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி லீவ் கொடுத்தா போதும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 4 நாள், தட்ஸ் ஆல். ஹனிமூன் 4 நாள் தானா? முன்ன பின்ன பழகாத ஆளா இருந்தா புரிஞ்சுக்க ஒரு தனிமை வேணும். தினகரும் நானும் 2 வருஷமா பழகிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் நான் தினகரை வா போன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஹீ டசன்ட் மைண்ட். ஆனால் மற்றவங்க முன்னாடியாவது மரியாதையாக கூப்பிட்டு பழகணும். மரியாதை மனசில் தான் இருக்கணுமா? என் அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கல்யாணத்தில் முன்னாடி நின்று கவனிக்க போகிறதே நீங்கள் தான் சார். வாழ்த்தோட நழுவிக்கலாம்னு பார்க்காதீங்க. தாராளமாக அன்னைக்கு நம்ம ஆஃபீஸுக்கே அரை நாள் லீவ் கொடுத்து எல்லாரையும் அனுப்பி வைக்கிறேன். போதுமா? நெருப்பு எவ்வளோ பெரிய பத்திரிக்கை. அதில் ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் லேடி ரிப்போர்ட்டரோட கல்யாணம்னா சும்மாவா? வாராதீங்க சார், நான் வரேன். நிர்மலா தன் அறைக்கு வந்தாள். இந்த புதிய பகுதியை எப்படி சிறப்பாக செய்யலாம் என்று தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தாள். அத்தியாயம் 9. சக ரிப்போர்ட்டர் பாஸ்கர் ஒல்லியாய் இருந்தான். முழுக்கை பேக்கி சட்டை போட்டிருந்தான். நெற்றியில் விபூதி தீற்றல், கையில் ராகவேந்திரர் மோதிரம். கையில் கட்ட பிரியமில்லாமல் கலற்றி எப்போதும் பாக்கெட்டில் வாட்சை போட்டிருப்பான். வார்த்தைக்கு வார்த்தை அனாவசியத்துக்கு புன்னகை. வார்த்தை வராத நேரத்தில் உதடுகளுக்கு சிகரெட்டின் புகை வெளியேற்றுவதே வேலை. ஓடிக்கொண்டிருந்த ஆட்டோவில் சைடில் திரும்பி நிர்மலாவை கேட்டான். அந்த கேஸை இன்னமும் அந்த இன்ஸ்பெக்டர் தங்கப்பன் தான் விசாரிக்கிறாரா? இல்லை, அவர் 1 மாதம் விசாரிச்சுட்டு எதுவும் கண்டுபிடிக்க முடியலைன்னு தன் ரிப்போர்ட்டை எழுதி டிபார்ட்மெண்ட்டுக்கே கொடுத்துட்டாராம். டிபார்ட்மெண்ட் ஒரு சிஐடி ஆஃபீஸரை டெப்யூட் பண்ணியிருக்காங்க. அவர் வலைவீசி குற்றவாளிகளை தேடிக்கிட்டு இருக்காரு. அசோக் மேத்தான்னு பேரு. இதெல்லாம் என் டாடி மூலமாக வாங்கின தகவல்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது இன்ஸ்பெக்டர் தங்கப்பனை தானே? ஆமாம். 2 மாதத்துக்கு முந்தின கேஸ் நினைவு வச்சிருப்பாரா? அதுக்கப்புறம் எத்தனையோ கேஸ் பார்த்துருப்பாரு. ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக தானே இருந்திருக்கணும். நினைவில்லாமல் போயிடாது. இந்த கேஸை நான் எப்படி அணுக போகிறேன் தெரியுமா? டிபார்ட்மெண்ட்டில் கண்டுபிடிக்க முடியாமல் என்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறாங்கன்னு வைங்க. சப்போஸ் நான் தான் அந்த அசோக் மேத்தா, அது மாதிரி தீவிரமாக விசாரிக்க போகிறேன். வித்தியாசமான அப்ரோச் தான். ஸ்டேஷனில் வந்து இறங்கி கொண்டார்கள். ஆட்டோவை அனுப்பிவிட்டு உள்ளே வந்தார்கள். சப் இன்ஸ்பெக்டர் நாகராஜன் தான் இருந்தார். இன்ஸ்பெக்டர் தங்கப்பன் வெளியில் போயிருப்பதாகவும் இப்போது வருவார் என்றும் சொல்லி நாற்காலியில் அமரச் சொல்லி காப்பி வரவழைத்து கொடுத்தார். 25 நிமிடங்கள் கழித்து தங்கப்பன் வந்தார். அவரின் உள்ளறைக்கு இவர்களை அழைத்து சென்றார். நிர்மலா தன் விசிட்டிங் கார்டை எடுத்து தந்துவிட்டு, இன்னைக்கு காலையில் வர்றதா நேற்று ஃபோன் செஞ்சு பேசினது நான் தான் என்றாள். அப்படியா? சரி. உங்கள் பத்திரிக்கையோட பலம் சர்க்குலேஷன். அதுக்காக குதிரை கவசம் போட்ட மாதிரி ஒரே திசையில் பார்க்குறீங்க. சமூகம் அப்படின்னா அதில் தப்புகள் மட்டும்தான் நடக்குதா? நல்ல விஷயங்களே நடக்கலையா? நீங்கள் அதையெல்லாம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை என்றார் சிகரெட் எடுத்துக்கொண்டு. ஒவ்வொரு பத்திரிக்கைக்கும் ஒரு சில கோட்பாடுகள் இருக்கு சார். நல்லதை மற்ற பத்திரிக்கைகள் பூரா எழுதுதே. அதனால் அநீதிகளை, அக்கிரமங்களை, பொய்களை வெளிச்சம் போட்டு சமூகத்தை மேலும் நல்ல சமூகமாக ஆக்கணுங்கிறது எங்கள் பத்திரிகை கொள்கை. விவாதம் பண்ணால் பெருசாக போகும். அதை விடுங்க சார் என்றான் பாஸ்கர். ஓகே, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நிர்மலா தன் பத்திரிகையில் எழுதப் போகிற புதிய பகுதி பற்றி விளக்கிவிட்டு, 2 மாதம் முன்னாடி மீனம்பாக்கம் பக்கத்தில் காரில் வெடிகுண்டுகள் இருந்து நீங்கள் பிடிச்ச சந்தர்ப்பத்தில் காரே வெடிகுண்டால் வெடிச்சுதே, அந்த கேஸை நீங்கள் தான் விசாரிச்சிங்க இல்லையா? ஆமாம். அந்த ஃபைல் இப்போ சிஐடி ஆஃபீஸர் ஒருத்தர்கிட்ட இருக்கு. தெரியும், மிஸ்டர் அசோக் மேத்தா. நிமிர்ந்து அமர்ந்து அவளை உற்று பார்த்தார் தங்கப்பன். சரி, அதுக்கு என்ன? குறிப்பிட்ட அந்த வழக்கை பற்றி பேப்பருக்கு கொடுத்த ரிப்போர்ட்ஸ் முழுக்க படித்தோம். நீங்கள் என்ன நடவடிக்கைகள் எடுத்தீங்க? எதுக்காக அந்த கேஸ் கண்டுபிடிக்க முடியாமல் போச்சு? இந்த விபரங்களை சொல்லணும். ஐசி, இதெல்லாம் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம். உங்ககிட்ட விபரமாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது மேடம். தேங்க்ஸ். இதை நாங்கள் அப்படியே உங்கள் பேரோட எழுதிட்டு போகிறோம் சார். நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்கங்கிற நுணுக்கமான விஷயங்களை ரகசியப்படுத்தலாம். ஆனால் அந்த குற்றம் சமுதாயம் சம்பந்தப்பட்டது. பொதுமக்களுக்கு தெரிஞ்சுக்க உரிமை உள்ள விஷயம். பத்திரிகை பொதுமக்களோட ரெப்ரசன்டேட்டிவ்.
எங்களுக்கு விபரம் சொல்ல மறுத்தா அல்லது தயங்கினா ஒட்டு மொத்தமா பொதுமக்களையே மறுக்கிறீங்கன்னு தான் அர்த்தம் என்றாள் நிர்மலா அமைதியாக. என்னம்மா உன்னோட வம்பா போச்சு? குறிப்பிட்ட கேஸ்ல எவ்வளவோ முயற்சி எடுத்துக்கிட்டேன். கார் வெடிச்சு செதறினதுனால எந்த தடயமும் கிடைக்கல. அதனால ஒரு லெவலுக்கு மேல ப்ரொசீட் பண்ண முடியல. உங்ககிட்ட ரிப்போர்ட்டை அப்படியே தர முடியாது, ஆனா காமிக்கிறேன். தங்கப்பன் எழுந்து பீரோ திறந்து புரட்டி ஃபைல் எடுத்து லெட்ஜரில் புரட்டி கேஸ் நம்பர் பார்த்து மீண்டும் புரட்டி ஒரு ஃபைலை விரித்து அதில் கோர்க்கப்பட்டிருந்த 12 பக்க டைப் அடித்த விசாரணை ரிப்போர்ட்டின் பிரதியை காட்டினார். உங்க விசாரணை ரிப்போர்ட்டை ஒரு காப்பி ஜெராக்ஸ் பண்ணி தர முடியுமா? இந்த புதிய விசாரணை பகுதிக்காக எங்க எடிட்டர் கமிஷனரை பார்த்து பேசி ஸ்பெஷலா பர்மிஷன் வாங்கியிருக்காரு எழுத்துப்பூர்வமா. இந்தாங்க அவரோட லெட்டரோட காப்பி. வாங்கி படித்து பார்த்தார். நெருப்பு பத்திரிகையின் ரிப்போர்ட்டர்கள் வந்தால் ஒத்துழைக்கும்படியும் வழக்குகளின் விசாரணை குறித்த ரிப்போர்ட்டுகளின் பிரதி எடுக்க அனுமதிக்கும்படியும் கேட்டுக்கொண்டிருந்தார் கமிஷனர். அதன் பிறகு தங்கப்பன் தன் கிரிப்பை தளர்த்தி கொண்டு கான்ஸ்டபிளை அனுப்பி ரிப்போர்ட்டை காப்பி எடுத்து வரச் சொன்னார். கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையாக பதில்களை சொன்னார். 1 மணி நேரம் கழித்து இருவரும் புறப்பட்டார்கள். அத்தியாயம் 10. அப்புறம் என்றார் எம்எம். அந்த உயர்தர ஹோட்டலின் குளிர் அறையில் மூளை மேஜையில் அமர்ந்திருந்தார். வெளிச்சம் கரைந்திருந்தது. சங்கீதம் கசிந்திருந்தது. டிஐஜி தேவநாதனோட பொண்ணா என்றார் தங்கப்பன். மஃப்டியில் இருந்தார். எம்எம்க்கு எதிர் நாற்காலியில் அமர்ந்திருந்தார். எதுக்கு இந்த கேஸ்ல இவ்வளவு தீவிரம்? தரவா விசாரிச்சிட்டேன் சார். சாதாரணமா பழைய கேஸ்கள்ல குற்றவாளிகள் கண்டுபிடிக்காத கேஸ்களை எடுத்துக்கிட்டு விசாரிச்சு எழுதுறதா பத்திரிக்கையில பிளான் பண்ணியிருக்காங்க. வேற பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எதுவும் கிடையாது அவங்களுக்கு. அப்படியா? விசாரணை ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்ததா சொல்றீங்களே? ஆமா கொடுத்தேன். கமிஷனரே கோஆப்ரேட் பண்ண சொல்றப்போ என்ன செய்யறது? நான் மட்டுமா கொடுத்தேன்? இன்னும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற அசோக் மேத்தா கிட்டையும் விவரங்கள் வாங்கியிருக்காங்க. நான் விசாரிச்ச ஆளுங்களை எல்லாம் மறுபடி போய் விசாரிச்சிருக்காங்க. தண்டம் தண்டம். தங்கப்பன், எதுவும் பிரச்சனை ஆயிடாதே. ஏன் சார் நீங்க இப்படி பயப்படுறீங்க? சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்லி வைக்கலாம்னு தான் சொன்னேன். அந்த கேஸ்ல ஒன்றும் செய்ய முடியாது. கிடைச்சது ஒரே ஒரு சாலிட் தடயம். அந்த ஸ்டிக்கர், அந்த கண்ணாடி துண்டை அழிச்சாச்சு. கேஸுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி அந்த சர்வீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த வவுச்சர் புக், பில் புக் 2ம் கொண்டாந்து எரிச்சாச்சு. அதுல சம்மந்தப்பட்டது நான் ஒருத்தந்தான். நான் வெளியில சொல்ல போறதில்ல. அப்புறம் என்ன கலக்கம் உங்களுக்கு? கலக்கம் கிடையாது தங்கப்பன். விளக்கமா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பப்போ தகவல் தாங்க. ஃபோன்ல எதுவும் சொல்ல வேணாம். வீட்டுக்கும் வந்துடாதீங்க. இது மாதிரி பொது இடத்துல மீட் பண்ணலாம். எம்எம் எழுந்தார். தன் பர்ஸை திறந்து கையில் கிடைத்த 100 ரூபாய் தாள்களை அப்படியே அள்ளினார். தங்கப்பன் கைகளில் திணித்தார். பில் செட்டில் பண்ணிடுங்க. கீப் த பேலன்ஸ். ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியேறினார் எம்எம். கீழே அவரின் கார் காத்திருந்தது. ஏறிக்கொண்டார். உள்ளே அஸ்வின் அமர்ந்திருந்தான். கார் புறப்பட்டது. என்னவா டாடி என்றான். சுருக்கமாக சொன்னார் எம்எம். பிரச்சனை இல்லைன்னா சரிதான். இவர் அப்பப்ப காசு வாங்குறதுக்காகவே கலவரப்படுத்துவாரு. ஆனாலும் அஸ்வின், தங்கப்பனை வாட்ச் பண்ண சொல்லு. சரி டாடி. கூடவே அந்த டிஐஜி பொண்ணு நிர்மலா யாரு, என்ன செய்யறான்னு கவனிக்க ஏற்பாடு செஞ்சிடு அஸ்வின். செஞ்சிடுறேன் டாடி என்றான் அஸ்வின் குமார். அத்தியாயம் 11. மே ஐ கமின் சார் என்று கதவில் தட்டினாள் நிர்மலா. எஸ் என்று நிமிர்ந்த டிஐஜி தேவநாதன் புன்னகைத்தார். வாமா, இதென்ன புதுசா ஃபார்மாலிட்டி? அவரின் அலுவலக அறை மிகவும் சுத்தமாக இருந்தது. மேஜையையும் குழப்பமின்றி ஒழுங்காக வைத்திருந்தார். ஜன்னலின் முன்னால் வெட்டிவேர் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தது. ஃபேன் ஸ்ருதிலயத்துடன் சுற்றி கொண்டிருந்தது. தேவநாதனின் தலைக்கு மேல் சுவரில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நெற்றியில் உலர்ந்த சந்தனத்துணுக்குடன் இருந்தார். நான் என் அப்பாவை சந்திக்க வரல என்று அமர்ந்தாள். கைகளில் சரிந்து விழுந்த கமீஸ் மடிப்பை சரி செய்து போட்டுக்கொண்டாள். பின்ன என்றார் தேவநாதன். நான் மிஸ்டர் டிஐஜியை சந்திக்க வந்தேன். அப்படின்னா மேடம், நீங்க முன்கூட்டியே சந்திக்க அனுமதி வாங்கணுமே. டாடி, விளையாட நேரம் இல்லை. ரொம்ப சீரியஸா வந்திருக்கேன். சீரியஸான விஷயத்தோட வந்திருக்கேன். என்ன, மேரேஜ் இன்விடேஷன்ல எதுவும் பெரிய அச்சுப்பிள்ளையா? ஐயோ டாடி, சீரியஸா கேட்க மாட்டீங்களா? ஒரு பயங்கரமான விஷயத்தோட வந்திருக்கேன்னு சொல்றேன். தேவநாதன் அப்போதும் புன்னகை மாறாமல் போலியாக முகத்தை சீரியஸ் ஆக்கி கொண்டு, சொல்லுமா, என்ன அந்த பயங்கரமான விஷயம்? எங்க பத்திரிக்கையில புலன் விசாரணைன்னு புது பகுதிக்காக கார் வெடிச்சு சிதறின கேஸை எடுத்துக்கிட்டு ஆராய்ஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல. ஆமா, 4 நாள் இடைவிடாத முயற்சியில ஒரு பெரிய பிரேக் த்ரூ கிடைச்சிருக்கு. விபரமா சொல்லுமா. இந்த கேஸை முதல்ல விசாரிச்சவர் இன்ஸ்பெக்டர் தங்கப்பன். அவர் எப்படிப்பட்டவர்னு விசாரிச்சோம். சம்திங் வாங்குற டைப்புன்னு தெரிஞ்சுது. அவர் குடும்பத்தை பத்தி ஆராய்ஞ்சோம். 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் 750 ரூபாய் வாடகை வீட்டில் இருந்தவர் 1300 ரூபாய் வாடகை பிளாட்டுக்கு வீடு மாத்தி இருக்காரு.
அவர் வீட்டில் புது டிவி வாங்கப்பட்டிருக்கு. அவர் பெரிய பொண்ணுக்கு மொபைட் வாங்கியிருக்காரு. 3வது பொண்ணை 10,000 லஞ்சம் கொடுத்து ஃபார்மசிஸ்ட் கோர்ஸில் ஒரு பிரைவேட் காலேஜில் சேர்த்திருக்காரு. இதெல்லாம் 2 மாசத்துக்குள்ள. இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கு. எப்படி திடீர்னு இவ்வளவு பணம் வந்துச்சு? வாட் யூ மீன்? குறிப்பிட்ட இந்த கேஸில் யாரோ ஒரு பெரிய மனுஷன் சம்மந்தப்பட்டிருக்கணும். அவர்கிட்ட பெரிய தொகையா லஞ்சம் வாங்கிட்டு இவர் கேஸை மறைச்சிருக்கணும்னு நாங்கள் தீர்மானித்தோம். ஆக இந்த கேஸில் அவர் ப்ராப்பராக செயல்படலைன்னு நினச்சோம். தன் விசாரணை ரிப்போர்ட்டில் 30 பேரை விசாரிச்சதா காமிச்சிருக்காரு. அதையெல்லாம் செக் பண்ணோம். அதில் ஒரு நபர் சுடலை. இந்த சுடலை சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு வாழைத்தோப்பில் குடியிருக்கான். வெடிச்ச சத்தம் கேட்டு எந்திரிச்சு வந்து பார்த்தோம். எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரே குழப்பமாக இருந்துச்சு. எதுவும் புரிஞ்சுக்க முடியல. கிட்ட வந்து பார்த்தா 2 போலீஸ்காரங்க அடிபட்டிருந்தவங்கள ஜீப்பில் தூக்கி போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. வேற எதையும் பார்க்கல. இதான் சுடலையோட ஸ்டேட்மெண்ட். இந்த சுடலையை நாங்கள் நேரில் போய் சந்திச்சோம். தேவநாதன் மிக சுவாரஸ்யம் ஏற்பட்டு கவனிக்க ஆரம்பித்தார். இதே சுடலையோட குடிசைக்கு மறுநாள் இன்ஸ்பெக்டர் தங்கப்பன் வந்து மோர் வாங்கி குடிச்சிருக்காரு. அப்போ தோப்புல கிடந்ததா தன் பையன் எடுத்து வச்சிருந்த ஒரு தெரிச்சு வந்து விழுந்த கண்ணாடி துண்டை எடுத்து கொடுத்துருக்கான். சுடலையோட பையனும் நாங்கள் போனப்போ வீட்டில் இருந்தான். அந்த கண்ணாடி துண்டில் ஒரு சர்வீஸ் ஸ்டேஷனோட அட்ரஸோட ஸ்டிக்கர் முக்கால்வாசி ஒட்டிக்கிட்டு இருந்துச்சான். சர்வீஸ் ஸ்டேஷன்? ஆமாண்டாடி, வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷன். காரில் விண்டு சீட்டில் ஸ்டிக்கரில் ஒட்டுவாங்க. அந்த ஸ்டிக்கரில் என்ன எழுத்துக்கள் இருந்துச்சுன்னு சுடலையோட பையன் நினைவா சொன்னான். அதை வச்சு டி நகரில் இருக்கிற நிலா சர்வீஸ் ஸ்டேஷன்னு நாங்கள் விசாரித்து கண்டுபிடிச்சு அங்கே வந்தோம். வாவ்! அப்புறம் அந்த ஸ்டேஷனுக்கு அந்த கண்ணாடி துண்டோட வந்து இன்ஸ்பெக்டர் தங்கப்பனே விசாரிச்சிருக்காரு. பில் புக், வவுச்சர் புக் வச்சு விசாரித்து வெடிச்சு சிதறின காரோட நம்பரையும் கண்டுபிடிச்சிருக்காரு. மறுநாள் வந்து விசாரணைக்கு தேவைப்படுதுன்னு அந்த பில் புக்குகளை வாங்கிட்டு போனவர் இது வரைக்கும் திருப்பி ஒப்படைக்கல. அந்த கார் நம்பரை நீ தெரிஞ்சுக்கிட்டியா நிர்மலா? அதை ஏன் கேட்குறீங்க? அதுக்கே 3/4 நாள் ஆச்சு. பில் புக்கு இல்லை, யாருக்கும் நினைவு இல்லை. அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் கிட்ட குறிப்பிட்ட காரை சம்பவத்துக்கு முதல் நாள் சர்வீஸ் பண்ண சேகர் விவரம் சொல்லியிருக்கான். அந்த சேகருங்கிற பையனுக்கு ஒருவேளை கார் நம்பர் நினைவு இருக்கலாம்னு சொன்னாங்க. சேகர் எங்கடான்னா அந்த சர்வீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நின்றுட்டானா. அப்புறம் விசாரிச்சு அலைஞ்சு பெரம்பூர்ல ஒரு ஆட்டோமொபைல் ஷாப்ல இருந்த அவனை பிடிச்சு கேட்டா நம்பர் நல்லா மனசுல பதிவாகி இருந்ததால டான்னு சொல்லிட்டான். MSH 6784. நம்பரை வச்சு ஓனரை கண்டுபிடிச்சாச்சா? கண்டுபிடிக்காம எடிட்டர் எல்லா இடத்துலையும் ஆள் வச்சிருக்காரு டாடி. 1 மணி நேரத்துல தகவல் வந்துருச்சு. நபர் யாரு? வண்டி யாருது? சொன்னா நம்புவீங்களா டாடி? தெரியுமா? தெரியுமாவா? சிட்டியில் முக்கியமான புள்ளி. சமீபத்தில் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆனவர். ஹைலி இன்ஃப்ளூயன்சியல் பர்சன். அவர் கனிஷ்டகுமாரன் அஸ்வின்குமார் பேரில் இருக்கு வண்டி. இசி என்று பெரிதும் ஆச்சரியப்பட்டார். ஆமாம், கம்ப்ளீட்டாக எங்கள் இன்வெஸ்டிகேஷன் முழுக்க ஃபோட்டோஸோட வர்ற இஷ்யூவில் வருது. இப்போதான் எழுதி கொடுத்துட்டு வர்றேன். வண்டி நம்பர் மட்டும் குறிப்பிடலை, நபர் இன்னாருன்னு குறிப்பிடலை. மறுபடி நாங்கள் விசாரித்தது பூரா எழுதி குறிப்பிட்ட சமூக விரோதி யார் என்பதை இன்னும் பலமான ஆதாரங்களுடன் அடுத்த இதழில் வெளியிடுகிறோம். இனிமேல் என்ன செய்ய போகிறது போலீஸ்? அந்த இன்ஸ்பெக்டர் மேல் நடவடிக்கை எடுக்குமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்னு கட்டுரையின் கடைசி பகுதியில் எழுதியிருக்கேன். பத்திரிக்கையில் வர்றதுக்கு முன்னால முழு விஷயமும் உங்ககிட்ட தெரிவிக்க சொன்னார் எடிட்டர். அதான் வந்தேன். தேவநாதன் புருவங்களை சுருக்கினார். சிந்தித்து அவளை கேள்விகள் கேட்டு தனது சில சந்தேகங்களை தெளிவுபடுத்தி கொண்டார். நிர்மலா, ஓரல் என்கொயரியில் குரூப்பு தெரியுது. ஆனால் நிரூபிக்கிற மாதிரி மெட்டீரியல் எவிடன்ஸ் இல்லையே இதில். அந்த பையன் சேகர் தன் நினைவில் சொல்கிறத வச்சு இறங்க முடியாது. ரெக்கார்ட் பூர்வமாக இருந்த ஆதாரங்களை இன்ஸ்பெக்டர் எடுத்துக்கிட்டு போயிருக்கிறதா சொல்கிற. இன்னும் வச்சிருப்பாரா என்ன? அழிச்சிருப்பாரு. இன்ஸ்பெக்டர் மேலே டிபார்ட்மெண்ட்டில் ஆக்ஷன் எடுக்கலாம். அவரை சிவியராக விசாரிக்கலாம். ஆனால் அதுவும் இப்போ முடியாது. உன் கட்டுரை அச்சில் வரட்டும். அதை காட்டி அவர் மேலே டிபார்ட்மெண்டல் என்கொயரி கொண்டாட ஏற்பாடு செய்கிறேன். அசோக் மேத்தாவை கன்சல்ட் பண்ணுறேன். என்ன செய்யலாம் ஃபர்தரான்னு டிஸ்கஸ் பண்ணுறோம். சரியான ஆதாரம் இல்லாமல் கிட்ட போக முடியாது. பெரிய இடம். அப்படின்னா இன்ஸ்பெக்டர் எவ்வளவு வாங்கினார்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் அதை விட பெரிய தொகையாக வாங்கிக்கங்க டாடி. கல்யாண செலவுக்கு ஆகும் என்று சிரித்துக்கொண்டு எழுந்தாள் நிர்மலா. கிண்டலா? பாரு, நான் இந்த விவகாரத்தை எவ்வளவு சீரியஸாக டீல் பண்ண போகிறேன்னு பாரு. அப்புறம் சுடலை பையன், சர்வீஸ் ஸ்டேஷன் பையன், இவங்களை விசாரித்தது டேப் பண்ணியிருக்கியா? ஷியூர். வெரி குட். அந்த சேகர் இப்போ எங்கே இருக்கான்னு கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கியா? இல்லை, அவனுக்கு பிரச்சனை ஆகிடும். இது கூட தெரியாதா டாடி? இல்லை, கேட்டேன். பார்க்கலாம். நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு நிர்மலா. ஓகே, வரட்டுமா டாடி? சீனியர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க. சாலிடாக செய்யுங்க டாடி. அடுத்த இதழுக்கும் அடுத்த இதழில் நாங்கள் அவரை பற்றி எழுதுறதுக்குள்ளே நீங்கள் செயல்பட்டு நடவடிக்கை எடுக்கிறீங்களான்னு பார்ப்போம். நிர்மலா வெளியே சென்றதும் டிஐஜி தேவநாதன்
உடனடியாக சிஐடி ஆபீசர் அசோக் மேத்தாவை தொடர்பு கொள்ள அவரின் போன் நம்பரை புத்தகத்தில் தேட ஆரம்பித்தார். அத்தியாயம் 12. மறுநாளுக்கும் மறுநாள் வெள்ளிக்கிழமை. நெருப்பு ரிலீஸ் ஆகும் நாள். காலை 5:30 மணிக்கெல்லாம் சென்னை நகரில் இதழ் விற்பனை ஆரம்பமாயிற்று. இதழில் புலன் விசாரணை தலைப்பிட்டு உள் தலைப்பாக வெடித்த கார் யாருடையது என்ற தலைப்பில் கட்டுரை துவங்கியது. ஏற்கனவே வெடித்து சிதறிய காரின் முன்பு வெளிவந்த புகைப்படத்தையும் வெளியிட்டு முதலில் இந்த புதிய பகுதியை பற்றி என்று விளக்கம் வைத்துவிட்டு குறிப்பிட்ட 2 மாதங்களுக்கு முன்பு நிகழ்ந்த சம்பவத்தை சுருக்கமாக விவரித்துவிட்டு புதிய கண்டுபிடிப்புகளை விவரமாக எழுதியிருந்தாள் நிர்மலா. இன்ஸ்பெக்டர் தங்கப்பன் முன்பு குடியிருந்த வீட்டின் படம், இப்போது குடியிருக்கும் வீட்டின் படம், டெலிவிஷன் வாங்கிய பில், கல்லூரியில் நன்கொடை கொடுத்த ரசீது, மொபெட் வாங்கிய பில் என்று எல்லாம் வெளியிடப்பட்டிருந்தது. என்ன பதில் சொல்றீங்க இதுக்கு? பத்திரிகையின் பக்கத்தை மடக்கி எதிரில் அமைதியாக நின்று கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் தங்கப்பன் முன்னால் போட்டார் டிஐஜி தேவநாதன். இந்த விவகாரம் குறித்து மேலதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து டிஐஜி தேவநாதனே தங்கப்பனை அழைத்து விசாரிக்க அவர்கள் செய்த முடிவின்படி போன் செய்து வரவழைக்கப்பட்டிருந்த தங்கப்பன், நானும் படித்தேன் சார் என்றார். படிக்காம எப்படி இருப்பீங்க? என்ன பதில்னு தான் கேட்டேன். எல்லாமே மிகைப்படுத்தப்பட்டிருக்கு. வேணும்னே என் மேல அபாண்டமா எழுதப்பட்டிருக்கு. நான் ஒரு லாயரை சந்திச்சுட்டு தான் வரேன். பத்திரிக்கை மேல மான நஷ்ட வழக்கு போட்டுடலாம்னு சொன்னார் சார். அது உங்க பர்சனல் முடிவா இருக்கலாம். இந்த கேஸ்ல தடயம் கண்டுபிடிச்சு குற்றவாளிகளையும் தப்ப விட்டுட்டதா எழுதப்பட்டிருக்குதே. கற்பனை செய்யறதுக்கு எல்லையே கிடையாது சார். இந்த பத்திரிகை வழக்கமாவே நம்ம டிபார்ட்மெண்ட்டை தாக்கியே எழுதிட்டு இருக்காங்க. என்னை விசாரிக்க வந்த நிருபர்களுக்கு நான் சரியா ஒத்துழைப்பு தரல. கொஞ்சம் பத்திரிக்கையை திட்டி பேசினேன். அதனால இப்படி எழுதிட்டாங்க. அப்படின்னா சுடலை உங்ககிட்ட கண்ணாடி துண்டு கொடுத்ததா சொல்லி இருக்கிறது? ஏதோ பணம் கொடுத்து செட்டப் செஞ்சிருக்காங்க சார். நிலா சர்வீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னே எனக்கு தெரியாது. நான் அங்க விசாரிச்சதா பில் புக் எடுத்துட்டு வந்ததா கூசாம பொய் எழுதியிருக்காங்க. நான் உண்மையான போலீஸ்காரன் சார். ஒரு பெரிய சதிக்கு தொடர்பான தடயம் கிடைச்சா அதை சும்மா விடுவேனா சார்? நழுவலாவே பேசுறீங்க. டிவி வாங்கினதும் பொய்யா? எக்ஸ்கியூஸ் மீ சார், இது இன்கம் டாக்ஸ்காரன் கேட்க வேண்டிய கேள்வி. பில் பார்த்தீங்களா? என் ஒய்ஃப் பேரில் இருக்கு. வீட்டில் கிரைண்டர் இருக்கு. அதில் பக்கத்து வீடுகளுக்கு மாவு அரைச்சி சம்பாதிச்ச பணத்தில் ஆசையாக டிவி வாங்கினது தப்பா? வீட்டில் தையல் மிஷின் இருக்கு. பெரிய பொண்ணு அதில் தச்சு சம்பாதிச்சு மொபைட் வாங்கினா. கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல இருந்த வீட்டில் வசதிகள் கம்மி. ஒரு நல்ல இடம் அமையணுமேங்கிறதுக்காக என் சக்தியும் மீறி தற்காலிகமாக இந்த பெரிய வாடகை உள்ள பிளாட்டுக்கு குடி வந்திருக்கோம். டிஐஜி தேவநாதன் தன் ஆத்திரத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அவரை பார்த்தார். யமகாதகன், பேசத் தெரிந்தவன். மெட்டீரியலாக எந்த தகவலும் இல்லாத தைரியத்தில் பேசுகிறான். ஆக எந்த வகையிலையும் கடமையை புறக்கணிக்கல. பத்திரிக்கையில் உள்ளதை வச்சு கேட்காதீங்க சார். வேற கடுப்புல கண்ணா பின்னான்னு எழுதியிருக்கான். நான் இதை விட போறதில்ல. நிச்சயமா கேஸ் போட போறேன். பத்திரிகை ஆபீஸுக்கும் ஃபோன் செஞ்சு கோபமாவே சொல்லிட்டேன். தேவநாதன் சற்று அமைதியாக இருந்தார். அப்ப நான் போலாமா சார்? போகலாம். இந்தாங்க உங்க சஸ்பென்ஷன் ஆர்டரை வாங்கிட்டு போங்க. டிபார்ட்மெண்ட் லெவல்ல உங்களை விசாரிக்க ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தகவல் வரும், என்கொயரி அட்டென்ட் செய்யுங்க என்று உத்தரவு காகிதத்தை தங்கப்பன் முன்னால் போட்டார் தேவநாதன். அத்தியாயம் 13. வீட்டின் படிகளில் இறங்கினாள் நிர்மலா. பாதி வழியில் நின்று நினைவு வந்தவளாக மறுபடி தன் அறைக்கு சென்று பேனா எடுத்து கைப்பைக்குள் போட்டுக்கொண்டாள். மீண்டும் இறங்கி வந்தாள். குளிர்பானம் குடித்து கொண்டு காத்திருந்தான் தினகர். போலாமா தினகர்? இல்ல, புரியாமத்தான் கேட்குறேன். உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பத்திரிக்கை கொடுக்க போறதுக்கு நானும் கூட வர்றது நல்லா இருக்கா நிம்மி? ஏன், வந்தா என்னவா? உனக்கு தெரியாம அப்படி யார் இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ்? உனக்கும் எல்லாரும் அறிமுகமானவங்க தானே. நீயும் இன்வைட் பண்ண மாதிரி இருக்குமில்ல. சரி, வந்து தொலைக்கிறேன் என்று எழுந்தான். இன்னைக்கு ஆஃபீஸுக்கு லீவ் தானே நீ? கை கொடு தினகர். நீ சொன்னதும் தான் நினைவு வருது. ஃபோன் செஞ்சு லீவ் சொல்லணும்னு இருந்தேன். நிர்மலா ஃபோன் எடுத்து தன் அலுவலக எண்கள் சுழற்றினாள். எடிட்டரிடம் பேசினாள். குட் மார்னிங் சார், நிர்மலா பேசுகிறேன். குட் மார்னிங் சார், இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணுமே. சரி எடுத்துக்கோ. உங்கள் அப்பாவோட ஃபோனில் பேசினேன் நிர்மலா. இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. விசாரிச்சதுல மழுப்பறானா. விபரமா உங்கள் அப்பாவை கேட்டுக்க. அடுத்த இஷ்யூவில் இதையும் கவர் பண்ணிடு. சரி சார் என்று வைத்தாள். உடனே அடித்தது எடுத்தாள். ஹலோ நிர்மலாவா என்றது கரகரப்பான குரல். ஆமாம், யாரு? என்னம்மா கல்யாண பொண்ணு, திமிர் அதிகமாக இருக்கா? உனக்கு என்னடா வேணும் பொறுக்கி என்றாள் பளிச்சென்று. டிஐஜி மகள்ங்கிற தைரியமா? குட்டி, வாழை சுருட்டிக்கிட்டு பேசாம இரு. கட்டுரையா எழுதுற கட்டுற? இப்பத்தான் ஒரு திசை புரியுது. துரை யாரு சார்? அதெல்லாம் அனாவசியம்.
ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டம்மா, ஜனத்தொகையை பெருக்கினமான்னு இல்லாம உனக்கு எதுக்குடியம்மா வம்பெல்லாம்? நீ பிஞ்சு, தாங்க மாட்ட. உன்னை அறிமுகப்படுத்திக்க தைரியம் இல்லாத சோதா பையன் நீ. நீ என்னை பத்தி பேசுறியா? ஏய் நிர்மலா, எச்சரிக்கிறேன் உன்னை. புலன் விசாரணை கட்டுற 2வது பகுதி வந்துச்சுன்னா என்ன? வருதுப்பா, வர்ற வெள்ளிக்கிழமை வாங்கிப்பாரு. ஏய், என் பொறுமையை சோதிக்காத, நிஜமா சொல்றேன். இமைக்கிறதுக்கு முன்னாடி உன் உசுரை வாங்கிடுவேன், தெரியுமா? இது மாதிரி இந்த வருஷத்துல மட்டும் 20 பேர் என் உயிரை வாங்கிட்டாங்க தம்பி. அதனால உனக்கு கொடுக்க ஸ்டாக் இல்லை. இவ்வளவு துள்றியே, உன் பேரை சொல்லேன். அஸ்வின்குமாருக்கு நீ என்ன வேணும்? ஒருவேளை நீதான் அஸ்வின்குமாரா? யாரா இருந்தா என்ன? பொம்பளை கிட்ட வீரம் பேசு, தப்பில்லை. ஆனா ஒளிஞ்சு நின்று பேசாத. மறுபடி ஃபோன் பண்ணாத. ஏன்னா நான் வெளியில போறேன், வர நேரமாகும். வச்சிடுறேன், உரிமிக்கிட்டே இரு. போனை அலட்சியமாக வைத்த நிர்மலாவை வியப்புடன் பார்த்தான் தினகர். என்ன அப்படி பார்க்குற? நீ பேசுனதுலேருந்தே எதிர்முனையில் ஏதோ பொறுக்கி மிரட்டுறான்னு தெரிஞ்சுக்க முடியுது. எனக்கே பக்குன்னு இருக்குது. உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? பழகிடுச்சு தினகர், இப்படித்தான் குதிப்பானுங்க, ஒன்றும் ஆகாது. ஆனால் எனக்கு பயமா இருக்கு. ஏய், ஏன்? உன்னோட எப்படி குடுத்தனம் நடத்த போறேன்னு பயமா இருக்கு. சி வா என்றால் காரில் புறப்பட்டார்கள். அத்தியாயம் 14. தோழிகளுக்கெல்லாம் பத்திரிகைகள் கொடுத்து முடித்து இரவு 7:30 மணிக்கு தினகரும் நிர்மலாவும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு புறப்பட்டனர். தினகரை அவன் வீட்டில் டிராப் செய்துவிட்டு தன் பங்களாவுக்கு காரில் திரும்பி கொண்டிருந்த நிர்மலா வழியில் தன் ஜாக்கெட்டுகளை தைக்க கொடுத்திருந்த டெய்லரின் ஷாப் வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே சென்றாள். திரும்ப வந்து அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்து புறப்பட்ட சில வினாடிகளில் நிர்மலாவின் கழுத்தில் ஜில்லென்று உலோக முனைப்பட்டது. சட்டென்று திரும்பி பார்க்க கையில் துப்பாக்கியுடன் அவன். ஓரமா நிப்பாற்றியா பாப்பா? கட்டுப்பட்டாள். கார் நிறுத்தப்பட்டதும் அவள் வலுக்கட்டாயமாக ஒரு அழுத்தமான வாயுவை சுவாசிக்க வைக்கப்பட்டாள். கண்களை விட்டு காட்சிகள் நழுவின, நினைவுகள் விலகின. கண் விழித்த போது அது ஒரு பணக்கார படுக்கை அறை. தான் ஒரு நாற்காலியில் உட்கார வைத்து கட்டி போடப்பட்டிருப்பதை உணர்ந்தாள் நிர்மலா. எதிரில் மங்கலான காட்சி தெளிவானது. 6 தடியர்கள் இடைவெளி விட்டு நின்று கொண்டிருந்தனர். நிர்மலாவை பதட்டம் தொற்றிக்கொண்டது. யார் நீங்க? என்னை அவுத்து விடுங்க, கத்தினாள். அவர்கள் பதில் பேசாமல் சிரித்தார்கள். வெளியே ஒரு கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. அவர்கள் அமைதியானார்கள். சில நிமிடங்களில் அந்த அறையின் கதவை திறந்து கொண்டு அந்த இளைஞன் உள்ளே வந்தான். வந்ததும் அங்கே நின்று கொண்டிருந்த தடியர்களில் ஒருவனை அறைந்தான். அறிவு இருக்காடா உனக்கு? அந்த பொண்ணு யாரு? டிஐஜி பொண்ணு. உங்களை யாரு கட்டி போட சொன்னது? முதல்ல அவுத்து விடுங்க. ஒருவன் வந்து அவள் கட்டுக்களை அவிழ்த்து விட்டான். நிர்மலா அவசரமாக எழுந்து அவனை புரியாமல் பார்த்தாள். சாரி மேடம், இவங்களை மன்னிச்சிடுங்க, அவசரக்கார பசங்க. என்னை ஃபோனில் நீங்கள் பொறுக்கி அது இதுன்னு திட்டினதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். உடனே இவங்களுக்கு ரோஷம் பொத்துக்குச்சு. நான் சொல்லாமலேயே உங்களை இப்படி கடத்தி கொண்டாந்துட்டாங்க. ஃபோனில் மிரட்டினது நீதானா? ஆமாம் மேடம், என் பேர் தான் அஸ்வின்குமார். நீங்கள் தோண்டி எடுத்திருக்கீங்களே ஒரு பழைய கேஸு, அதில் வெடிச்ச கார் என் பேரில் தான் இருந்தது. ஒளிஞ்சு நின்று பேசுகிறதா ஃபோனில் சொன்னீங்களே, அதனால தான் தெளிவாக அறிமுகப்படுத்திக்கிட்டேன். நிர்மலா அமைதியாய் இருந்தாள். நான் போகணும், என் கார் எங்க? எங்கடா என்றான் அஸ்வின்குமார். வெளியில தான் நிற்கிது சார். சாவி எங்கடா? ஒரு தடியன் தர அதை வாங்கி கொண்டு அவளிடம் வந்தான். நீட்டினான். இந்தாங்க உங்க கார் சாவி, நீங்க போகலாம். உண்மைதானா என்பது போல ஆச்சரியமாய் பார்த்தாள். நிஜமாதான், நீங்க போகலாம் மேடம். அதான் இவங்க என் உத்தரவில்லாம காரியம் செஞ்சிட்டாங்கன்னு சொன்னேனே. நிர்மலா அறையின் கதவை நோக்கி நடந்தாள். ஒரு நிமிஷம் நிக்கலாமா என்றான். இப்போ ராத்திரி 9:30 மணி. இது என்னோட ஒரு பங்களா. அதுல படுக்கை அறை, சுத்தி தடிப்பசங்க. இல்ல, ஒரு பேச்சுக்கு கேட்குறேன். இப்போ நான் உன்னோட உடம்புல ஒரு துண்டு துணி கூட இல்லாம இந்த ரூம் பூரா ஓட விடணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்க. என்னால் அதை நடத்தி பார்க்க முடியுமா முடியாதா? கலவரமாக திரும்பி பார்த்தாள். பயப்படாதம்மா நிர்மலா, அடுத்த வாரம் கல்யாணம் உனக்கு. அப்படியெல்லாம் செஞ்சிட மாட்டேன். செய்யணும்னு நினச்சா செய்ய முடியுமா முடியாதான்னு தான் கேட்குறேன். அமைதியாய் நின்றாள். சே எஸ் ஆர் நோ என்று கத்தினான். நிர்மலாவை ஒருவித நடுக்கம் தொற்றிக்கொண்டது. கண்களில் மிரட்சி வந்து அமர்ந்தது. இவன் நோக்கம் என்ன? பாவி, ஏதாவது விபரீதமாக நடந்து கொண்டு விட போகிறானா? முடியுமில்லையா? இன்னொரு கேள்வி பாரு, வசதியா கட்டில் இருக்கு. என்ன கத்தினாலும் உதவிக்கு யாரும் வராத சூழ்நிலை. இப்போ நான் உன்னை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன்னு வையி, அது கூட சுலபமா சாதிச்சுக்க முடியும் இல்லையா? அவளை நெருங்கி வந்தான். ப்ளீஸ் என்னை போக விடுங்க. நான் தான் போகலாம்னு சொல்லிட்டேனே. என் கேள்விகள் 2க்கும் பதிலை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் நிர்மலா. என்னால் முடியுமா முடியாதா? அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா என் பிணத்தை தான் நீ தொட முடியும் என்றாள். டிபிக்கல் சினிமா டயலாக் இது.
அதுக்கு அவசியமே இல்லை நிர்மலா. உன்னை மயக்கப்படுத்தித்தானே கடத்திக்கிட்டு வந்தாங்க. அதே மாதிரி மயக்கப்படுத்தி அனுபவிக்கலாமே. சாரி, ஒரு கன்னி பொண்ணுக்கிட்ட அசிங்கமா பேசுறேன் இல்ல நிர்மலா. நிஜமா சொல்றேன், நீ போகலாம். நிஜமா நான் உன்னை எதுவும் செய்ய போறதில்ல இப்போ. ஆனா என்னால முடியும்னு நீயும் உன் அப்பாவும் உணர்ந்தா போதும். இதை மனசுல வச்சுக்கிட்டு தொடர்ந்து கட்டுரை எழுதுறத பத்தி முடிவு செய்யி. உங்க அப்பா கிட்டையும் சொல்லு. என் ஆளுங்க மறுபடி ரோஷப்பட்டுட வைக்காத. அப்படி பட்டுட்டாங்கன்னா அப்போ இதே மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு நிக்க மாட்டேன், போ. நிர்மலா சாட்டையால் அடித்தது போல உணர்ந்தாள். அவள் தன்மானத்தின் மேல் சுத்தியல் வைத்து இறக்கினது போல இருந்தது. நரம்புகள் முழுவதும் துடித்தன. உதடுகள் எதையெதையோ ஆத்திரமாக கொட்ட துடித்தன. பொங்கி வந்த குமுறலுடன் கூடிய அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். கார் இருந்தது, புறப்பட்டாள். சாலைக்கு வந்ததும் ஏரியா புரிந்தது. தன் ஏரியா நோக்கி கண்களில் நீர் வழிய அவசர மூச்சுக்கள் வெளியேற்றி கொண்டு வேகமாய் ஓட்டினாள். அத்தியாயம் 15. பூரா விபரங்களையும் மாற்றாமல் மறைக்காமல் விம்மல்கள் நடுவில் சொல்லி முடித்துவிட்டு கட்டிலில் குப்புற விழுந்து முதுகு குலுங்கி கொண்டிருந்த மகளை நெற்றியோர நரம்புகள் புடைக்க பார்த்தார் டிஐஜி தேவநாதன். அவள் முதுகை ஆதரவாக தொட்டார். நிர்மலா, எதுவும் நடந்துடலையே, ஏன் இவ்வளவு அப்செட் ஆகிற? அதை விட அதிகமா அவமானப்படுத்தினதா உணர்றேன்டாடி. என்னால முடியும் பார்த்துக்கடின்னு சவால் மாதிரி பேசினது சவுக்கால் அடிக்கிற வலியை விட அதிகமான வலியை தருது டாடி. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். உடனே 2 ஜீப்புகளோட அந்த பங்களாவுக்கு போலாம் நிர்மலா. ஆனா அங்கே இப்ப யாரும் இருக்க மாட்டாங்க. நிர்மலா, அந்த குரூப்போட பலம் என்னன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. எம்எம்மோட மூத்த பையனுக்கு டிஜிபி செல்வராஜோட பொண்ணை கொடுத்துருக்கு. ஒரு டாப் போலீஸ் ஆஃபீஸர் சம்மந்தியா இருக்கிற தைரியத்துல தான் இப்படி ஆட்டம் போடுறாங்க. அப்போ இப்படியே விட்டுடுறதா? நோ, எங்க ஐஜிக்கும் டிஜிபிக்கும் ஆகாது. அதனால ஐஜி என்னை வர சொல்லி பேசி ரகசியமா நடவடிக்கைகள் எடுத்து சாலிடான ஆதாரங்களோட வர சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்துக்கோம்னு சொல்லியிருக்காரு. நீங்க என்ன செஞ்சீங்க டாடி? அசோக் மேத்தா ஒரு நேர்மையான சிஐடி ஆஃபீஸர். அவரோட டிஸ்கஸ் பண்ணி சில ஏற்பாடுகள்ல இறங்கி இருக்கேன். என்ன ஏற்பாடுகள்? ரகசியமா ஒரு படையை நியமிச்சாச்சு. 6 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நியமிச்சிருக்கோம். அவங்க மஃப்டியில எம்எம் பத்தி பூரா தகவல்களும் திரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு சொந்தமான தொழில் ஸ்தாபனங்களையும் அவரோட வாகனங்களையும் நடமாட்டங்களையும் கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதாரப்பூர்வமா தெரியலனாலும் எம்எம் அந்த வெடிகுண்டுகள் பிரச்சனையில சம்மந்தப்பட்டிருக்கிறது நல்லா தெரியுது. ஒரே நேரத்துல அவருக்கு சொந்தமான எல்லா இடங்கள்லையும் ரெய்டு நடத்தலாமே டாடி. அது அவ்வளவு சுலபம் இல்லம்மா. கொஞ்சம் அழுத்தமான ஆதாரம் வேணும். 2வது டிஜிபி உத்தரவு வேணும். இந்த சின்ன ஆதாரத்தை வச்சு பெரிய நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனா அந்த அஸ்வின் குமார் உனக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிற மாதிரி நான் அவனுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க போறேன். என்ன டாடி அது? சொல்றேன். அசோக் மேத்தாவுக்கு ஃபோன் செய். நிர்மலா சற்று தெம்பாகி எழுந்து கண்ணீரை துடைத்து கொண்டு டிஐஜி சொன்ன நம்பருக்கு ஃபோன் செய்து ரிசீவரை நீட்டினாள். ஹலோ அசோக் மேத்தா, நான் தேவநாதன் பேசுறேன். குட் ஈவினிங் சார், சொல்லுங்க. நாளைக்கு காலையில் 6 மணிக்கு என்னை வீட்டில் சந்திக்க முடியுமா? ஓ, வரேன் சார். எதுக்கு டாடி வர சொல்லியிருக்கீங்க? நாளைக்கு அந்த அஸ்வின் குமாரை கைது செய்ய சொல்ல போறேன். முடியுமா? சந்தேகத்தின் பேரில் கைது செஞ்சு கஸ்டடிக்கு கொண்டாந்து அப்புறம் ஜாமீனில் விட்டுடலாம். இதுவும் முடியும்னு காட்டணும். சிங்கத்தை சீண்டி விடுற வேலைமா இது. சீண்டி விட்டாதான் அது பாஞ்சு வந்து நாங்கள் விரிச்சிருக்கிற வலையில விடும். இன்டர்காம் ஒலித்தது. எடுத்தார். சார், உங்களை பார்க்க நம்பிராஜன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. என் ரூம்ல உட்கார சொல்லு. இதோ வரேன். யாருப்பா என்றாள். எம்எம்முக்கு நான் விரிக்கிற இன்னொரு வகையான வலை இது என்று தேவநாதன் அவள் அறையை விட்டு வெளியேறி படிகளில் இறங்கி வந்தார். அவரின் அரைவாசலில் கைகளை கட்டிக்கொண்டு தயக்கமாய் நின்று கொண்டிருந்த அவன் இவரை பார்த்ததும் கைகளை கட்டிக்கொண்டு வணக்கய்யா என்றான். சற்று அழுக்காக வேட்டி கட்டியிருந்தான். திடகாத்திரமாய் இருந்தான். அரைக்கை சட்டை அணிந்திருந்தான். கழுத்தில் ஒரு கருப்பு கயிறு, நெற்றியில் குங்குமம் வைத்திருந்தான். வாப்பா, உள்ளவா என்று தன் அறைக்குள் நடந்து அவனை வரவேற்றார் தேவநாதன். அவன் பெரிதாக தயங்கிவிட்டு உள்ளே வந்தான். தேவநாதன் நாற்காலியில் அமர்ந்து உட்காருப்பா என்றார். ஐயோ, பரவாயில்லைங்கய்யா. அட, மரியாதை போதும்பா, சும்மா உட்காரு, ஒரு விஷயம் பேசணும். இருக்கட்டும்யா என்றவன் தரையில் அமர்ந்து கொண்டான். ஏதாச்சும் சாப்பிட்றியா? அதெல்லாம் எதுவும் வேணாயா என்று அவன் சங்கடப்பட்டான். நம்பிராஜன், சௌக்கியமா இருக்கியா? ஏதோ இருக்கேன்யா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சின்னதா ஒரு விறகு கடை வச்சிருக்கேன்யா. எத்தனை பிள்ளைங்க? ஒரு பொண்ணு. போன மாசம்தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். பையன் சவுதியில இருக்கான். பொண்டாட்டி எங்க இருக்கா? அது ஓடுகாலிங்க. 2 வருஷம் முன்னாடி ஓடிடுச்சு. இப்ப நீ தப்பு தண்டாவுக்கு போறதில்லையே? சத்தியமா போறதில்லையா? போலீஸுக்கு இன்ஃபார்மரா இருந்துகிட்டு இருக்கதானே? ஆமாங்க ஐயா.
பழைய சாவகாசம் நிறையா தெரியும், அப்பப்போ பார்க்கறதுண்டு. அதனால ஏதாச்சும் காத்து வாக்கில் செய்தி வந்தா ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். என் மேலே உனக்கு மரியாதை இருக்குதுல்ல? என்னையா இப்படி கேட்டுட்டீங்க? என் உசுரை காப்பாற்றி இருக்கீங்க. உருப்படாமல் போக இருந்தவனை உக்காத்தி வச்சு அறிவுரையாக சொல்லி ஒரு மனுஷனாக்கினீங்க. உங்களுக்காக உயிரையே கொடுப்பேன்யா. அதெல்லாம் தரவேணாம். நாட்டோட நன்மைக்காக ஒரு உதவி செய்வியா? என்ன செய்யணும்னு சொல்லுங்கய்யா. நீங்க சொல்லி நான் மாட்டேன்னு சொல்லுவேனா? கேள்வியே கேட்க வேண்டியதில்ல. இதை செய்டா நாயேன்னு உரிமையோட உத்தரவே போடலாம். சொல்றேன் என்று ஆரம்பித்தார் தேவநாதன். அத்தியாயம் 16. மறுநாள் காலை 8 மணி. அசோக் மேத்தா போலீஸ் ஜீப்பில் எம்எம் பங்களாவுக்கு வந்தார். கூர்கா போலீஸ் ஜீப் என்றதுமே உடனே தயக்கம் விலக்கி கேட்டை திறந்து விட்டான். ஜீப் பங்களாவின் போர்ட்டிகோவில் நின்றது. அசோக் மேத்தா தன்னுடன் வந்திருந்த 2 கான்ஸ்டபிள்களையும் வாசலிலேயே இருக்க சொல்லிவிட்டு அவர் மட்டும் உள்ளே சென்றார். பெரிய ஹாலில் போனில் பேசிக் கொண்டிருந்தவன் அவசரமாக வைத்துவிட்டு இவரை நோக்கி வந்து, எஸ், என்ன வேணும் சார்? அஸ்வின்குமார் இருக்காரா? இருக்காரு. நீங்க யாரு? மிஸ்டர் எம்எம் செக்ரட்டரி. அஸ்வின்குமாரை கொஞ்சம் வர சொல்ல முடியுமா? நீங்க யாருன்னு? நான் சிஐடி ஆஃபீஸர் அசோக் மேத்தா. உட்காருங்க, சொல்றேன். அசோக் மேத்தா அமர்ந்தார். 1 மணி நேரம் முன்பு டிஐஜி தேவநாதன் சொல்லிக் கொடுத்தவற்றை மனதில் ஒரு முறை அசை போட்டு கொண்டார். செக்ரட்டரி படிகள் ஏறி மாடிக்கு வந்தான். அஸ்வின்குமாரின் அறைக்கதவை தட்டினான். உள்ளே தன் தந்தையுடன் பேசிக் கொண்டிருந்த அஸ்வின் பேச்சு தடைப்பட்டது. எம்எம் சற்று கோபமாகவே இருந்தார். கதவு தட்டல் அவரின் ஆவேச பேச்சை தடை செய்யவில்லை. சின்ன பையன்றது சரியா போச்சு. பொம்பளைகிட்ட என்ன விளையாட்டு? நீ அப்படி நடந்துகிட்டு இருக்க கூடாது. என்ன ஒரு வார்த்தை கேட்டியா? அவ போன்ல எப்படி பேசினான்னு உங்களுக்கு தெரியாது டாடி என்றான் அஸ்வின் லேசான முறைப்புடன். அவ அப்படித்தான் பேசுவா. அதுக்காக கடத்திக்கிட்டு வந்ததுனால, உன்னால எதுவும் செய்ய முடியும்னு காட்டிக்கிட்டதால உன் தன்மானத்துக்கு கிரீடம் வச்சுக்கிட்ட, அதானே? ஆமா, அவ திமிர மட்டம் தட்டினேன். அதே சமயம் நான் எதுவும் தப்பா நடந்துக்கலையே. போடா பைத்தியக்காரா. அவங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் இருந்த சந்தேகமும் போயிருக்கும். எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லிட்ட. சரியான ஆதாரம் இல்லாம என்ன டாடி செய்ய முடியும்? ஆஃப்டர் ஆல் ஒரு பத்திரிகைக்காரி, ஆஃப்டர் ஆல் ஒரு டிஐஜி. அவருக்கு தாத்தா டிஜிபியே நம்ம கையில இருக்கிறப்போ என்ன நடந்துடும்? இந்த திமிர் வேணாம் அஸ்வின், வேணவே வேணாம். எனக்கு நல்லதா படல. எப்போ பத்திரிகையில கட்டுற வந்துச்சோ உடனே நான் எல்லா விதமான நடவடிக்கைகளையும் நிறுத்த சொல்லிட்டேன். 15 நாளைக்கு வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கணும். போலீஸ்காரங்களை பத்தி உன்னை விட அதிகமா தெரியும் எனக்கு. மீண்டும் கதவு தட்டப்பட்டது. என்னன்னு பாரு. அஸ்வின் கதவை திறக்க செக்ரட்டரி உள்ளே வந்தான். 2 பேரையும் பொதுவாக பார்த்து கொண்டு சொன்னான், சிஐடி ஆஃபீஸர் அசோக் மேத்தா வந்திருக்காரு. மிஸ்டர் அஸ்வின்குமாரை பார்க்கணும்னாரு. வாசல்ல ஜீப் நிக்குது. இன்னும் 2 கான்ஸ்டபிள்ஸும் இருக்காங்க வெளியில. எம்எம் கோபம் இன்னும் உச்சிக்கேற அஸ்வின்குமாரை பார்த்தார். வந்துடுச்சு பிரச்சனை. வரட்டும் டாடி. என்ன இப்போ? நீ இரு அஸ்வின், நான் போய் பேசி என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். வேணாம் டாடி, நீங்க கீழே வர வேணாம். நீங்க இங்கே இருங்க, நானே போறேன். அவசியப்பட்டா நீங்க வாங்க. அஸ்வின்குமார் ட்ரெஸ்ஸிங் மேஜை கண்ணாடியில் தன் முகத்தை ஒருமுறை பார்த்து கொண்டு கம்பீரமாக அறையை விட்டு வெளியேறி புன்னகை இதழ்களுடன் படிகள் இறங்கினான். வாங்க சார், வணக்கம் என்று கைகூப்பியவாறு வந்து அசோக் மேத்தாவின் எதிர் நாற்காலியில் அமர்ந்தான். செக்ரட்டரி சொன்னாரு, என்ன விஷயம்? இருங்க, முதல்ல என்ன சாப்பிட்றீங்க? நோ தேங்க்ஸ். சொல்லுங்க. இந்த வாரம் நெருப்பு புத்தகம் பார்த்தீங்களா? சாரி, நான் தமிழ் மேகசின்ஸ் எதுவுமே பார்க்கறதில்ல. பரவாயில்ல, அதான் கொண்டாந்துருக்கேன். உங்களுக்கு தமிழ் படிக்க தெரியும் இல்லையா? அசோக் மேத்தா புத்தகம் எடுத்து புலன் விசாரணை கட்டுரை வெளியான பக்கத்தை புரட்டி, டேக் யுவர் ஓன் டைம், இந்த கட்டுரையை முழுக்க வாசிச்சிடுங்க என்று தந்தார். அஸ்வின் அப்போதுதான் அதை பார்ப்பவன் போல பாவனையெல்லாம் செய்து கொண்டு நிதானமாக படித்து முடித்துவிட்டு, படிச்சுட்டேன், என்ன இதுல என்றான். அந்த குறிப்பிட்ட வெடிச்ச காரோட நம்பர் என்னன்னும் அந்த காருக்கு சொந்தக்காரர் யாருங்கிறதும் அடுத்த இதெல்லாம் போடுறோம்னு இதுல பேட்டி வந்திருக்குது இல்லையா? எஸ், நாங்க பத்திரிகை ஆபீஸர் தொடர்பு கொண்டு அந்த நம்பரை கேட்டு வாங்கினோம். அந்த காரோட நம்பர் என்ன தெரியுமா? என்ன? MSH 6784. அட, இது என்னோட அம்பாசிடர் வண்டியாச்சே. ஆர் யூ ஜோக்கிங்? அசோக் மேத்தா அதிர்ந்து போய் பின்பு சமாளித்து கொண்டார். இதுல ஜோக் என்ன இருக்கு? அந்த கார் உங்களுதுன்னு ஒப்புக்கிறீங்க தானே? ஷியூர், என் கார் தான் அது. வாங்கி 4 வருஷம் ஆச்சு. அப்போ வெடிச்சிட்டது உங்க கார் தான்னு ஒப்புக்கிறீங்க தானே? நான்சென்ஸ், வெடிச்ச கார் என்னோடதா? இப்போ ஒத்துக்கிட்டீங்களே. MSH 6784 என் கார் தான். என்கிட்ட ஆர்சி புக் கூட இருக்கு. அதை யார் மறுக்க முடியும்? ஆனா என் கார் தான் வெடிச்சதுன்னு சொல்றீங்களே, ஃபன்னி. மிஸ்டர் அஸ்வின்குமார், பொறுமையை சீண்டி பார்க்காதீங்க. அப்படின்னா எங்க உங்க கார்? MSH 6784 தானே கேட்குறீங்க? ஆமா, இப்பதான் பெட்ரோல் போட போயிருக்கு. பொய். இதை ஏன் சார் நான் பொய் சொல்லணும்? விஜயன்,
என்று சற்று தள்ளி நின்ற செக்ரட்டரியை அழைத்தான் அஸ்வின். எஸ் சார், 6784 பெட்ரோல் போட்டுட்டு வந்துடுச்சான்னு பாருங்க. விஜயன் கொஞ்சம் தடுமாறிவிட்டு பிறகு புரிந்து கொண்டு, வந்துருச்சு சார், கேரேஜில் இருக்கு என்றான். அசோக் மேத்தா எழுந்து கொண்டார். வாங்க, கேரேஜை திறந்து காமிங்க. அஸ்வின் குமார், விஜயன் இருவரும் முன்னால் நடக்க, அசோக் மேத்தா உள்ளுக்குள் எழுந்த வினாக்களுக்கு விடை புரியாமல் தொடர்ந்தார். என்ன இவன், எப்படி காரை காட்ட முடியும்? மூவரும் போர்டிகோவிற்கு வந்ததும் அங்கே காத்திருந்த 3 டிரைவர்களில் ஒருவரை அழைத்து, கேரேஜிலிருந்து 6784 எடுத்துக்கிட்டு வா என்றான் அஸ்வின். 2வது நிமிடம் அவர்கள் முன் வந்து நின்றது நீல அம்பாசிடர் MSH 6784. அதற்குள் விஜயனை உள்ளே அனுப்பி எடுத்து வரச் சொன்ன ஆர்சி புத்தகத்தை நீட்டினான் அஸ்வின். பார்த்துக்கலாம், என்ஜின் நம்பர், சேசிஸ் நம்பர் எல்லாம் செக்கப் செஞ்சுக்கலாம் என்றான். அசோக் மேத்தாவால் நம்பவே முடியவில்லை. எல்லாவற்றையும் செக்கப் செய்து சோர்ந்து போன முகத்துடன் திரும்பினார். ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் சார்? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? நான் கொஞ்சம் வெளியில புறப்படணும், போலாமா? என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் நின்ற அசோக் மேத்தா, நான் வரேன், அவசியப்பட்டா மறுபடி வருவேன் என்று தன் ஜீப்பில் ஏறிக்கொள்ள, வெல்கம் சார் என்று புன்னகைத்துவிட்டு உள்ளே வந்தான் அஸ்வின். ஜீப் புறப்பட்டு சென்றதும் MM இறங்கி வந்ததும் அஸ்வின் விவரங்களை சொல்ல அவன் தோளில் தட்டினார் பெருமிதமாக. பரவாயில்லடா, என்னையே மிஞ்சிட்ட. ஆமாண்டாடி, யோசிச்சு பார்த்தேன். எரிஞ்ச கார் நம்மளோடது இல்லைன்னு செஞ்சிட்டா என்னன்னு நினச்சேன். நல்ல வேலையா ஆர்சி புக் தனியாக இருந்துச்சு. வேற ஒரு கார் வாங்கி வந்து புது கலர் அடித்தேன். நம்ம ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு போனேன். ஆர்சி புக்கில் உள்ளபடி என்ஜினில் நம்பர் மாற்றினேன், சாமர்த்தியமா. தட்ஸ் ஆல். இந்த தில்லுல தான் அந்த பொண்ணுக்கிட்ட விளையாடி பார்த்தியா? ஆனாலும் விளையாட்டு போதும், ஓகே. எதுக்கும் எச்சரிக்கையாகவே செயல்படணும் இனிமே, தெரிஞ்சுதா? சரி டாடி என்றான் அஸ்வின் குமார். அத்தியாயம் 17. விக்டரும் பாலுவும் பைக்கை நிறுத்தினார்கள். அந்த பிராந்தி ஷாப்புக்கு நடந்தார்கள். கடையின் சைடு பகுதியில் மரப்படிகள் இருந்தன. அதில் ஏறினார்கள். மேலே வரிசையாக ஜாலி போர்டால் பிரிக்கப்பட்டு 3 அறைகள், ஒவ்வொன்றிலும் மேஜை, நாற்காலிகள். ஒரு தடுப்பறைக்குள் சென்று அமர்ந்து அங்கிருந்த காலிங் பெல்லின் பித்தானை அழுத்தியதும் டவுசர் போட்ட பையன் வந்தான். என்னடா ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு முத்து கடையில்? சிக்கன் 69 ரெடியா இருக்கு. தங்களுக்கு தேவையான NV ஐட்டங்கள் முழுக்க சொல்லி, பிறகு மது வகைக்கும் ஆர்டர் சொல்லி 2 100 ரூபாய் நோட்டுகளை எடுத்து தந்து, குவிக் என்றான் விக்டர். 10 நிமிடத்தில் அவன் கேட்ட அத்தனை ஐட்டங்களும் கொண்டு வந்து மேஜைக்கு மேல் பரப்பப்பட்டன. இருவரும் கிளாஸில் ஊற்றி குடித்துவிட்டு சாப்பிட்டு கொண்டே மீண்டும் குடித்து நேற்று பார்த்த சினிமாவில் வந்த நடிகையின் அங்கங்களை பற்றி போதையாக பேச ஆரம்பித்த போது, யாரது, விக்டராது என்று பக்கத்து தடுப்பில் இருந்து ஒரு போதை குரல் அமர்த்தலாக கேட்டது. ஆமா, அது யாரு என் பேரை சொல்லி கேட்கறது? சில வினாடிகளில் இவர்களின் அறையின் அறைக்கதவுகளை தள்ளிக்கொண்டு லேசான ஆட்டத்துடன் உள்ளே வந்தான் நம்பிராஜன். அடடே, நம்பிராஜனா, வாயா தோஸ்து, பார்த்து பல மாசமாச்சு, உட்காரு, ஊத்திக்கிறியா என்றான் விக்டர். மற்றொரு நாற்காலியில் அமர்ந்தான் நம்பிராஜன். விக்டரு, நல்லா இருக்கியா? எத்தனை மாசமானா என்ன, பழக்கம் மறந்துடுமா? பாத்தியா, குரலை வச்சே கண்டுபிடிச்சேன். ஊத்து மச்சான். 2 கிளாஸ் ஊற்றி கொடுத்தான் நம்பிராஜன். பையன் வர அவனுக்காக புதிதாக ஆர்டர் சொல்லப்பட்டது. என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்றான் விக்டர். போயா, கேட்காத, வைத்தறிச்சல் என்றான் நம்பிராஜன் அலுப்பாக. அட சொல்லேன், பையன் சவுதி போயிட்டான், பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன, நீயும் பொண்டாட்டியும் மட்டும் ஜாலியா இருக்கீங்களாக்கும். கேட்காதேன்னு சொன்னேன்ல, அவ ஓடி போயிட்டாப்பா. தனியாலா சின்னதா விறகு கடை வச்சிருக்கேன், ஒன்றும் சரியா இல்லை, மூட போறேன். மூடிட்டு என்ன செய்ய போற? ஏதாச்சும் கோல்மால் தான், பழையபடிக்கு ஏதாச்சும் ஒரு குரூப்ல விழுந்துட வேண்டியதுதான். நீ என்ன மச்சான் பண்ற இப்போ? கொஞ்சம் சுகமா இருக்கேன் ஐயா, கொஞ்சம் பெரிய கையில ஒட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா டேஞ்சரான வேலை, சமீபத்துல ஒரு பிரச்சனை, அதனால இப்ப கொஞ்சம் கம்கமா இருக்கும். கடத்தலா? இல்ல, இது வேற. நோட்டு மாத்திரதா? இல்லப்பா, வேற, அப்புறம் சொல்றேன். ஏண்டா கண்ணா, என்னையும் சேர்த்து போட்டுக்கையன். தனி கட்ட பழகின தோஷத்துக்கு உதவி செய்யேன். விறகு வெட்ட முடியலப்பா அப்படின்ற என்று விக்டர் யோசித்தான். பாலுவை பார்த்தான். என்னப்பா பாலு, சின்னையா கிட்ட அழைச்சிட்டு போலாமா? எனக்கு இவரை தெரியாதேப்பா, உனக்கு தான் பழக்கம். சரியா வருமானு நீ தான் முடிவு செய்யணும் என்றான் பாலு. பக்காவான ஆளு, என் பழைய தோஸ்து. சேர்ந்து 3 தபா ஜெயிலுக்கு போயிருக்கோம். கள்ளத்தோணி ஓட்டினான், கஞ்சா கடத்தினான், பூட்டு உடைச்சான், சகலமும் செஞ்சான். இப்போ நொந்து போயிருக்கான். கை கொடுக்க வேணாமா? அப்படின்னா சின்னையா கிட்ட அழைச்சிக்கிட்டு போ, என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நம்பிராஜா, நீ என்ன செய்யற? நாளை காலையில் 9 மணிக்கு இதே கடையாண்ட வந்து நில்லு, நான் வந்து அழைச்சிட்டு போறேன், என்ன? சரி, நல்லா இருக்கணும் நீ. ரைட்டு, நீ மிச்சத்தை சாப்பிட்டுட்டு மெதுவா வா, எங்களுக்கு ஒரு ஜோலி இருக்கு, முன்னாடி போறோம்.
விக்டரும் பாலுவும் எழுந்து கொண்டார்கள். மறுநாள் காலை உர தொழிற்சாலையின் அந்த குடோனில் அஸ்வின் தன் மோட்டார் பைக் மேல் அமர்ந்திருந்தான். சற்று தூரமாய் கைகளை கட்டிக்கொண்டு நின்றிருந்தான் நம்பிராஜன். இங்கே பைக் அருகில் வந்த விக்டர் கிசுகிசுப்பாக சொன்னான் பவ்யமாக, ஐயா சொன்னேனே, அவன்தான் நிக்கிறான் பாருங்க. என்ன பேர் சொன்ன? நம்பிராஜன். விக்டர், உனக்கு எப்படி படுது? ரொம்ப நம்பிக்கையான ஆளுங்க. ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சிருக்க அவனை, அப்படித்தானே? ஆமாங்க. நடுவில் எப்படி இருந்தான்னு சொல்லிட்டா. நானும் ராத்திரியே சகலமும் விசாரிச்சுட்டேன். அவன் சொன்ன எல்லா தகவல்களும் கரெக்ட். பொய் பேசலாமே. ஜெயிலில் ஒன்றா இருந்திருக்கோம். கழுத்தை அறுத்தாலும் துரோகம் செய்ய மாட்டான். டிரைவிங் தெரியுமா? ஓ, பக்காவா ஓட்டுவான். ரைட், உன் வார்த்தைக்காக அவனை சேர்த்து போடுறேன். உடனடியாக பெரிய விஷயங்களை சொல்ல வேணாம். கொஞ்ச நாள் போகட்டும். புரிஞ்சுதா? புரியுது சார். ஏய், இங்கே வா என்று அழைத்தான் அஸ்வின் அவனை. நம்பிராஜன் வந்தான் அருகில். எல்லாம் விக்டர் சொன்னான். விக்டர் என்ன சொல்றானோ அது மாதிரி கேட்டுக்கிட்டு நடந்துக்க. துரோகம் நினைச்சா? ஐயா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் சொல்றத சொல்லிடணும்ல. துரோகம் நினைச்சா என்ன செய்வேன் விக்டர்? தோஸ்துன்னு கூட பார்க்க மாட்டேன் சார். நானே தீர்த்துடுவேன். தெரிஞ்சுக்க. அதே மாதிரி விக்டரே துரோகம் நினைக்கிறான்னு வச்சுக்க. அவனை கேள்வி கேட்காம தீர்த்துற உனக்கு உரிமை இருக்கு. புரிஞ்சுதா? வரேன். அஸ்வின் பைக்கை ஸ்டார்ட் செய்து புறப்பட்டு போனான். நம்பிராஜன் விக்டரின் கைகளை பிடித்து கொண்டான். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். 1 மணி நேரம் கழித்து நம்பிராஜன் ஒரு பொது தொலைபேசியில் இருந்து பேசினான். சார், நீங்க சொன்ன மாதிரி உள்ள புகுந்துட்டேன். முட்டாள், எடுத்ததுக்கெல்லாம் ஃபோன் செய்யாத. அவசரமே இல்லை. நிதானமா ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்க. முக்கியமான தகவல் இருக்கிறப்போ ஃபோன் செஞ்சா போதும் என்றார் டிஐஜி தேவநாதன் மறுமுனையில். அத்தியாயம் 18. எடிட்டருடன் ஆலோசித்தாள் நிர்மலா. அசோக் மேத்தா சந்தேகத்தின் பேரில் அஸ்வின் குமாரை கைது செய்து பிறகு ஜாமீனில் விடுவித்துவிடும் நோக்கத்தில் நேரில் சென்றபோது அஸ்வின் அதே நம்பருடன் என்ஜின் நம்பர்களில் கூட தகிடுதத்தம் செய்து காரை கொண்டு வந்து நிறுத்தின விபரங்களை தெரிவித்தாள். அப்படின்னா நபரை குறிப்பிட்டு எழுதுறது பிரச்சனையாயிடும் நிர்மலா என்றார் எடிட்டர். என்ன செய்யலாம் சார்? இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறத எழுது. உன்னை ஃபோனில் மிரட்டினதை எழுது. கடத்திக்கிட்டு போய் மிரட்டினதை கூட எழுது. ஆனால் நபரை குறிப்பிடாம எழுது. சரி சார் என்றாள். 2 மணி நேரங்களில் தன் அறையில் அமர்ந்து புலன் விசாரணை 2வது பகுதிக்குள்ள கட்டுரையை எழுதி முடித்தாள். அன்பு வாசகர்களே, இந்த புலன் விசாரணை முதல் பகுதி வெளிவந்த அதே தினம் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஒரு கரகரப்பான ஆண் குரல் பேசியது. இந்த கட்டுரை பகுதியை நான் தொடர்ந்தால் என் உயிரை வாங்கி விடுவதாகவும் எச்சரித்தது. கட்டுரை தொடர்ந்து வரத்தான் செய்யும் என்று உறுதியாக சொன்னேன். அதன் பிறகு இரவில் நான் வெளியில் சென்றிருந்த போது துப்பாக்கி முனையில் காருடன் நான் கடத்தப்பட்டேன். மயக்கப்படுத்தப்பட்டேன். மயக்கம் தெளிந்தபோது நான் இருந்தது ஒரு வசதியான பங்களாவின் அறையில். என்னை சுற்றிலும் ஏராளமான தடியர்கள். சற்று நேரத்தில் ஒரு இளைஞர் வந்தார். என்னை நாசூக்காக எச்சரித்தார். சென்ற இதழ் புலன் விசாரணை பகுதியில் குறிப்பிட்டிருக்கும் காரின் சொந்தக்காரர் தான் என்றும் இப்போது என்னை அவன் நினைத்தால் எதுவும் செய்துவிட முடியும் என்றும் ஆனால் எச்சரித்து அனுப்புவதாகவும் தெரிவித்தார். நான் தொடர்ந்து கட்டுரையை எழுதினால் மறுபடி என்னை கடத்தி வந்து கொடுமைகள் செய்வோம் என்று மறைமுகமாக மிரட்டினார். அதன் பிறகு என்னை போக அனுமதித்தார். இது குறித்து நான் ஒரு விபரமான புகார் ஒன்றை போலீசில் கொடுத்துள்ளேன். இதன் பேரில் விரைவில் நடவடிக்கை எடுப்போம் என்று உத்தரவாதம் அளித்துள்ளார்கள். மேலும் எனக்கு இனி ஏதேனும் ஆபத்துக்கள் நேர்ந்தால் அதற்கு அந்த ஆசாமிதான் காரணம் என்று கைப்பட ஒரு கடிதமும் எழுதி போலீசிடம் கொடுத்துள்ளேன். நெருப்பு எப்போதுமே யாருக்குமே பயப்படாத இதழ். அதன் சிறப்பு நிருபர்களில் ஒருத்தியான நான் உண்மையை நமது வாசகர்களுக்கு உணர்த்தப்படும் வரை எந்தவிதமான மிரட்டல்களுக்கும் சோதனைகளுக்கும் பயப்படாமல் தொடர்ந்து செயல்படுவேன். கார் சம்பவத்தின் நாயகனும் என்னை மிரட்டியவனுமான பெரிய மனிதனின் பிள்ளை யார் என்பதை விரைவில் தெரியப்படுத்துகிறேன். படித்து பார்த்த எடிட்டர், சபாஷ், ரொம்ப துணிச்சலா எழுதியிருக்க. இப்படித்தான் நான் எதிர்பார்த்தேன். போலீஸ் தீவிரமாகி அரெஸ்ட் வரைக்கும் வந்தப்புறம் நாம ஆளை அடையாளம் காட்டி எழுதிடலாம். அதுக்கு முன்னாடியே வெளியிட நான் தயார். ஆனா நிச்சயமா சூட் போடக்கூடிய பார்ட்டி ஒரு வலுவான ஆதாரம் இல்ல பாரு. எல்லாமே ஓரல் ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கு என்றார். புரியுது சார், அவசரம் இல்ல, நிதானமாவே அடையாளம் காட்டலாம். நிர்மலா புறப்பட்டாள். இதுவரைக்கும் என்னதான் கிழிச்சிருக்கீங்க டாடி என்றாள் நிர்மலா. இரவு உடையில் இருந்த தேவநாதன் புன்னகைத்தார். கொஞ்சம் சிக்கலான விவகாரம் இது நிர்மலா. யாரோ ஒரு ஆசாமின்னா இந்நேரம் உள்ள கொண்டாந்துருப்போம், உள்ள புகுந்திருப்போம். பெரிய இடம், டிஜிபி சம்மந்தி, ஆள் படை அம்பு, 10வதுக்கு பக்கா கிரிமினல் மூளைகள். பாரேன், போலியா காரே செட்டப் செஞ்சிட்டாங்க. உங்க கைப்பட கையெழுத்து போட்டு சர்டிபிகேட்டை அனுப்பி வைங்க.
உன் எரிச்சல் புரியுது. நான் வேற ஒரு வலைய வீசியிருக்கேன் நிர்மலா. தவிர போலீஸ் தீவிரமா கண்காணிக்குதுன்னு தெரிஞ்சதும் உஷாராயிட்டாங்க. எம்எம்முக்கு சொந்தமான தொழில் ஸ்தாபனங்கள், குடோன்ஸ், பங்களாஸ், படகுத்துறைன்னு எல்லா இடத்தையும் ரகசியமா கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம். வெடிகுண்டுகள் வாங்கி விற்கிறாங்களா இல்லை இவங்களே தயாரிக்கிறாங்களான்னு கூட ஒரு சின்ன க்ளூ கிடைக்கல இது வரைக்கும். ஒன்று நிச்சயம், ஆமை கூட்டுக்குள்ள சுருங்கிக்கிற மாதிரி இப்போ ரொம்ப கப்ஜிப்புன்னு இருக்காங்க. பார்க்கலாம். இதுவே பெரிய டென்ஷனா இருக்கு. உன் மேரேஜ் வேலைகள்ல முழுசா ஈடுபட முடியல. அப்பா, ஒரு சின்ன சேலஞ்ச். என்ன? என் மேரேஜுக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள இதை கண்டுபிடிச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணுவீங்களா? ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட் என்றார் தேவநாதன் சிரித்து கொண்டு. பாருங்க டாடி, எவ்வளவு திமிரு அவளுக்குன்னு என்று எம்எம்மிடம் நீட்டினான். புலன் விசாரணை 2வது பகுதி வெளியாகியிருந்த இதழை காட்டி. அஸ்வின்குமார் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. எம்எம் பைப் புகைத்தபடி நிதானமாக படித்து பார்த்தார். இதுல நீ இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு என்ன இருக்கு? போன்ல மிரட்டினதையும் கடத்திக்கிட்டு வந்து மிரட்டினதையும் எவ்வளவு துணிச்சல் இருந்தா எழுதுவா. விரைவில் என்னை அடையாளம் காட்டுறாளாம். அஸ்வின், உணர்ச்சி வசப்படாத, அறிவுபூர்வமா யோசி. உன் பேரை யூஸ் பண்ணியிருக்காளா? விரைவில் தானே வெளிப்படுத்த போறாளாம். ஆமா. இப்பவே ஏன் வெளிப்படுத்தல? நிரூபிக்க முடியாது. நாம பத்திரிக்கை மேலேயே கேஸ் போடுவோம். ஆக அங்க சரக்கு எதுவும் இல்ல. ஏன் பயப்படுற? பயம் இல்ல டாடி, திமிர் காமிச்சிருக்கா பாருங்க மறுபடியும். பொம்பளை கிட்ட போய் மோதாத அஸ்வின். ஒரு பொம்பளை இவ்வளவு எதிர்க்கிறாளே, இப்ப என்ன செய்யணும்னு துடிக்கிற? நம்ம ஆளுங்களை அனுப்பி எழுதுற அந்த கைய வெட்டணும். பேத்தாத. இது மாதிரி ஏதாச்சும் கிறுக்குத்தனமா நீ செயல்படுவன்னு எதிர்பார்த்துதான் அவ முன்கூட்டி புகாரும் கொடுத்து எனக்கு ஏதாச்சும் நேர்ந்தா எம்எம் புள்ள அஸ்வின் தான் காரணம்னு எழுதியும் கொடுத்து வச்சிருக்கா. அதை பத்திரிக்கையிலையும் போட்டுட்டா. அப்ப எதுவுமே செய்ய வேணான்னு சொல்றீங்களா? பதறாதன்னு சொல்றேன். இன்னும் நல்லா கவசம் போட்டுக்கோ. போலீஸ் நம்மளை எந்த நிமிஷமும் வளைக்க திட்டம் போடுது. எங்க எப்படி கிளறி பார்க்கறதுன்னு தெரியாம முழிக்குது. இப்பதான் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மாதிரி தப்பு தண்டா தொழில இருக்கிறப்போ ரொம்ப கவனம் வேணும். சீட்டுக்கட்டு மாளிகையில நடுவுல ஒரு கார்டை எடுத்துட்டா பூரா மாளிகையும் பொல பொலன்னு உதிர்ந்துடும் இல்லையா? ஆமா. இப்போ நாம எங்க செயல்படுறோம்னு போலீஸுக்கு தெரிஞ்சு வளைச்சிட்டாங்கன்னு வச்சுக்க, தொலைஞ்சோம். போதும் விளையாட்டு. எல்லாத்தையும் உதறிடலாம்னா கூட அதுக்கும் உடனே செயல்பட முடியாது. நம்மளை உன்னிப்பா கண்காணிக்கிறாங்க. அதனால 1 மாசத்துக்கு விவகாரமே வச்சுக்க வேணாம். எம்ஹெச்சுக்கு நாம போகவும் வேணாம். எல்லா வேலைகளையும் நிறுத்தி வச்சிடலாம். போலீஸ் சோர்ந்து போனதும் நான் வேற ஐடியா சொல்றேன். நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க டாடி? பழி வாங்கணும் ஆய் ஊயின்னு குதிக்காத. பேசாம ஃபெர்டிலைசர் ஆபீஸுக்கு நல்ல பிள்ளையா போயிட்டு வா. நம்ம சைட்ல இருந்து எதுவும் லீக் ஆகாம பாத்துக்கோ. இதெல்லாம் நான் சொல்லல, சம்பந்திய கன்சல்ட் பண்ணிட்டு சொல்றேன். ஒரு மாஸ் ரெய்டுக்கும் தயாரா இருக்கணும். வரட்டுமே, எந்த கொம்பனும் ஏமாந்துருவான். ஜப்பான் அவ்வளவு கில்லாடித்தனமா செஞ்சு கொடுத்துருக்கான் டாடி. சொன்னதும் தான் நினைவுக்கு வருது. மறுபடி வேற ஒரு டிசைன் கன்சல்ட்டுக்காக வரவழைச்சமே. இப்ப வேணாம். அவனை இங்கேயே தங்க வச்சிருக்கிறது சரியில்லை. டிக்கெட்டு கொடுத்து அனுப்பி வச்சிடு. அப்புறம் பார்த்துக்கலாம். சரி டாடி என்று புறப்பட்டான் அஸ்வின்குமார். அத்தியாயம் 19. ஃபெர்டிலைசர் அலுவலகத்திற்கு வந்தான் அஸ்வின்குமார். அப்பா என்னதான் எடுத்து சொல்லியிருந்த போதிலும் அவன் மனத்தின் கொதிப்பு அடங்கவே இல்லை. ஆதிக்கம் செலுத்தியே பழகிய மனசு, எதிர்த்து ஒரு சொல் கூட கேட்டிராத காதுகள், நினைத்த எதையும் நடத்தி பார்த்து விடுவதே வழக்கமாகி இருந்தவன். ஒரு பெண் எதிர்த்து எழுதுகிறாள். போனில் மிரட்டினேன், என் பலத்தை பார்த்துக்கொள் என்று கடத்தி வந்து எச்சரித்து அனுப்பினேன். அப்படியும் எகத்தாளமாக எழுதுகிறாள். தொடர்ந்து எழுதுவேன் என்கிறாள். இதற்கு எதுவும் செய்யாமல் கைகட்டி கொண்டு சும்மா இருக்க சொல்கிறார் அப்பா. என்னால் முடியாது, என்னால் முடியாது. அவளுக்கு உரைக்கிற மாதிரி ஏதாவது செய்ய வேண்டும். அவளை பற்றி துல்லியமான தகவல்கள் இருக்கின்றன. நாளை மறுநாள் அவளுக்கு திருமணம். அந்த திருமணத்தை நிறுத்தி பரபரப்பு ஏற்படுத்தினால் என்ன? சீப்பை எடுத்து ஒளித்து வைத்தால் கல்யாணம் நிற்காது. ஆனால் மாப்பிள்ளையையே எடுத்து ஒளித்து வைத்தால்? உடனே தன் ஐடியா பிடித்து போய் விக்டரை தன் அறைக்கு வரவழைத்தான். தன் எண்ணத்தை சொன்னான். செஞ்சிடலாம் சார், தினகர்னு பேரு, சோத ஆசாமி தான், சுலபமா கொண்டாந்துடலாம். ஆனா எங்க வைக்கிறது அவனை? எம்ஹெச் என்றான் அஸ்வின்குமார். அங்கயா? டாடிய கேட்டீங்களா? நான் சொல்றத நீ செய்டா. சரிங்க, எப்ப செய்யட்டும்? இன்னைக்கு ராத்திரியே. ஒரு விஷயம் கவனத்துல வச்சுக்க, தினகரை தீக்கிறது என் நோக்கம் இல்ல. கல்யாணம் தடைபடணும். டிஐஜியும் அவர் பொண்ணும் அவ்வளவு கூட்டத்துல அவமானப்படணும். கல்யாண தேதிக்கு மறுநாள் தினகரை ரிலீஸ் பண்ணிடுறோம். இன்னைக்கு ராத்திரியிலிருந்து 48 மணி நேரம் தினகர் நம்ம பொறுப்புல இருக்க போறான். அவனை யார் கடத்தினாங்க, எங்க இருக்காங்கிறது அவனுக்கு தெரியவே தெரியக்கூடாது. அதாவது அவன் நம்ம கஸ்டடியில இருக்கிற 48 மணி நேரமும் மயக்கத்திலேயே இருக்க வைக்கணும். புரிஞ்சுதா? புரியுது சார். எல்லா வேலைகளையும் அப்பா நிறுத்த சொன்னதால நம்ம ஆளுங்க எல்லாம் டூர் போயிட்டாங்க. நானும் நம்பிராஜனும் தான் இருக்கோம். அவனை பயன்படுத்திக்கலாம் தானே?
விசுவாசமா தானே இருக்கான்? பயங்கர விசுவாசம். அப்ப சரி என்றான் அஸ்வின்குமார். அதே தினம் இரவு மணி 7. இன்னும் 2 முக்கியமான நண்பர்களுக்கு இன்விடேஷன் கொடுக்க வேண்டியது விடுபட்டு போயிருப்பதாக சொல்லிவிட்டு இன்விடேஷன்களுடன் வீட்டை விட்டு வெளியேறி ஆட்டோ பிடித்தான் தினகர். ஆட்டோவை அந்த கார் தொடர்ந்தது. காரை நம்பிராஜன் ஓட்டினான். அருகில் அமர்ந்திருந்தான் விக்டர். நம்பி, அதோ ஆட்டோல போறான் பாரு, அவனைத்தான் கடத்த போறோம். எதுக்காக விக்டர்? யார் அவன்? முதல்ல கடத்தி அவனை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு அப்புறம் விபரம் சொல்றேன் உனக்கு. அவனை விடாம தொடரலாம். சரியான சந்தர்ப்பம் அமையறப்போ செயல்படலாம் என்றான் விக்டர். தினகர் பாலவாக்கத்தில் ஆட்டோவை அனுப்பிவிட்டு ஒரு வீட்டுக்குள் 15 நிமிடங்கள் கழித்து திரும்பினான். அருகில் இருந்த பஸ் ஸ்டாப்பை நோக்கி நடந்தான். அவன் நடந்த இடம் சற்று இருட்டான, அதிக நடமாட்டமில்லாத பகுதி. காரை நிறுத்தச் சொல்லி இறங்கின விக்டர் கையில் லோட் செய்யப்பட்ட சின்ன சிரிஞ்ச் தயாராக இருந்தது. தினகரை அணுகினான். எக்ஸ்கியூஸ் மீ சார். தினகர் திரும்ப அவன் புஜத்தில் சிரிஞ்ச் முனை ஏற்றப்பட்டது. வாய் பொத்தப்பட்டது. தளர்ந்த தினகர் வினாடிகளில் காருக்கு கொண்டு வரப்பட்டான். பின் சீட்டில் கிடத்தப்பட்டான். ஓட்டு நம்பி, நேரா மகாபலிபுரம் போ. அங்கே என்ன? அதை தாண்டி நம்ம முதலாளிக்கு சொந்தமான படகுத்துறை இருக்கு. 16 படகுகள் இருக்கு. மீன் பதப்படுத்துகிற நிலையம் இருக்கு. அமைதியாக கார் ஓடியது. மகாபலிபுரம் தாண்டி 4வது கிலோமீட்டரில் கடற்கரையோரமாக MM&Co கம்பெனி என்று போர்டு தெரிந்தது. முள்கம்பி வேலியிட்ட காம்பவுண்ட். அதன் கேட்டில் இருந்த வாட்ச்மேன் விக்டரின் முகத்தை பார்த்துவிட்டு அனுமதித்தான். உள்ளே வந்து கடற்கரையை ஒட்டியிருந்த சின்ன கட்டிடத்தின் முன்னால் காரை நிறுத்தச் சொன்னான். பல வகையான மீன்பிடி படகுகள் கரையில் கட்டப்பட்டிருந்தன. 2 காவல்காரர்கள் வந்தார்கள். சற்று தள்ளி கடலில் ஒரு பெரிய சைஸ் படகு ஓடிக்கொண்டிருந்தது. அது சாதாரண மோட்டார் படகை விட 4 மடங்கு பெரியதாய் இருந்தது. ஒரு மிடில் சைஸ் கப்பல் போல இருந்தது. அதே போல சைஸில் 4 படகுகள் கடலில் மிதந்தன. அது 4 நம்ம முதலாளியோடது தான். எல்லாம் 4 என்ஜின் பொருத்தினது. இவ்வளவு பெரிய மீன் பிடிக்கிற போட் தமிழ்நாட்டிலேயே நம்ம முதலாளி கிட்ட தான் இருக்கு. வா, அதுல ஒண்ணுல தான் இவனை மறைச்சு வைக்க போறோம். படகுத்துறையில் அடைக்கப்பட்டிருந்த மர மேடையில் நடந்து ஒரு சிறிய படகுக்குள் தினகரையும் தூக்கி கொண்டு அமர்ந்தார்கள். விக்டர் மோட்டாரை ஸ்டார்ட் செய்து படகை இயக்கினான். 3 நிமிடங்களில் சின்ன போட் அந்த 4 பெரிய போட்டுகளில் 2வதாய் நின்றதை அடைந்தது. ஒவ்வொரு பெரிய படகிலும் சைடில் ஆங்கிலத்தில் பெயர்கள் எழுதியிருந்தன. சீபர்ட், ப்ளூ ஏஞ்சல், சில்வர் ஹவுஸ், மொபைல் ஹெவன். ஒவ்வொரு போட்லையும் என்னமோ எழுதி இருக்குதே, என்ன என்றான் நம்பிராஜன். பேர் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு. கடல் பறவை, நீல தேவதை, வெள்ளி வீடு, நடமாடும் சொர்க்கம்னு பேரு. நாம போக போறதுதான் நடமாடும் சொர்க்கம். இங்கிலீஷ்ல மொபைல் ஹெவன்னு பேரு. நாங்க சுருக்கமா MHன்னு சொல்லிக்குவோம். வா, இங்கேதான் சகல விசேஷமும். இவர்களின் சிறிய படகு போய் சேர்ந்ததும் நடமாடும் சொர்க்கத்தின் மேலே இருந்து ஒரு பவர்ஃபுல் லைட் அடித்து பார்த்தார்கள் யாரோ. நான் தான்ப்பா என்றான் விக்டர். அதன் பிறகு உயரமான விளிம்பு இருந்த அந்த பெரிய படகில் இருந்து நூலேணி தூக்கி போடப்பட்டது. தினகரையும் சுமந்து கொண்டு நிதானமாக ஏறி மேலே தளத்துக்கு வந்தார்கள். பெரிய படகின் தளத்தில் 3 பேர் நின்றிருந்தார்கள். இதான் நீ சொன்ன புது ஆளு நம்பிராஜனா என்றான் ஒருவன். இது யாரு மயக்கத்துல? அரை நிலவின் வெளிச்சத்தில் முகங்கள் சரியாக புரியவில்லை. சின்னையா சொன்ன வேலை இது என்று சொன்ன விக்டர், அண்டர் கிரவுண்ட்ல வைக்கணும் இவன என்றான். அந்த மேல்தளத்தின் அகலம் 20 அடிக்கு மேல் இருந்தது. நீளம் 60 அடிக்கு மேல் இருந்தது. தளம் முழுக்க பெரிய பெரிய கயிறுகள், சங்கிலிகள், வலைகள் என்று மீன் பிடிக்கும் உபகரணங்கள் இருந்தன. நடுமத்தியில் என்ஜின் அறை இருந்தது. அதன் 4 புறமும் கண்ணாடி தடுப்புகள் இருந்தன. தவிர இடதுபுறத்தில் ஒரு அறை போல இருந்தது. அதற்குள் கண்ணா பின்னாவென்று பொருள்கள் கிடந்தன. அந்த மர அறைக்குள் வந்ததும் விக்டர் என்ஜின் அறைக்குள் இருந்தவனுக்கு சமிக்ஞை காட்டினான். அங்கே ஒருவன் தலையை அசைத்துவிட்டு எதையோ திருக, இங்கே மரப்பலகைகள் பரப்பப்பட்டிருந்த தளம் 4 அடிக்கு 4 அடி சதுரத்தில் சைடில் மூடி மாதிரி திறந்து கொள்ள உள்ளே இறங்கும் படிகள் புலப்பட்டன. லேசான வெளிச்சம் தெரிந்தது. என்னையா அது, குகை மாதிரி என்றான் ஆச்சரியமாக நம்பிராஜன். ஆமா, இது நவீன குகை. வா, இந்த படகுல இப்படி ஒரு அடித்தளம் இருக்குன்னே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. உள்ள 15 பேர் தங்கி வேலை பார்க்குறாங்கப்பா. என்ன வேலை? பீடி சுத்துறது என்று சிரித்தான். அப்படின்னு நாங்க சொல்லிக்குவோம். கைவெடி குண்டு தயாரிக்கிற வேலை. வா. மயக்கத்திலேயே இருந்த தினகருடன் மூவரும் படிகளில் இறங்கி சென்றதும் கதவு மூடிக்கொண்டது. உள்ளே படகு சைஸுக்கு ஒரு நீளமான ஹால். ஹாலில் பெட்டி பெட்டியாய் குண்டுகள், சின்ன சின்ன இயந்திரங்கள். அந்த ஹாலின் மூலையில் நீர்மூழ்கி கப்பல்களில் போன்று சுவாசிக்க சுத்த காற்றை மேல் மட்டத்திலிருந்து உள்ளே அனுப்பும் ஸ்னாட் டியூபுகள், அசுத்த காற்றை உறிஞ்சி தள்ளும் டியூபுகள். என்ன ஆளுங்களே காணோம் என்றான் நம்பிராஜன்.
1 மாசத்துக்கு எல்லா வேலைகளையும் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆளுங்க பூரா டூர் போயிருக்காங்க. காவலுக்கு இருக்கிறவங்க மட்டும்தான். அட்டகாசமான ஐடியாவா இருக்குதே இது. ஆமா, ஜப்பான் கம்பெனிக்காரன் ஒருத்தன் செஞ்சு கொடுத்த டிசைன் இது. ஒரு தடவை கடத்தல் பிரச்சனையில ஒரு ஐஜி நம்ம படகுத்துறையில உள்ள எல்லா படகுகளையும் தரோவா செக் பண்ணாரு. இந்த படகுக்கும் வந்தாங்க. இந்த பாட்டம் டெக் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப நெருக்கமான சூழ்நிலைனா இதை கடலுக்கு அனுப்பிடுவாங்க. நடுக்கடல்ல தேமேன்னு மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். பிரச்சனைகள் குறைஞ்சதும் கரைக்கு வரும். நடமாடும் தொழிற்சாலைன்னு சொல்லு. ஆமா, வா போகலாம். இருவரும் புறப்பட்டார்கள். விக்டர் அங்கே இருந்த ஒருவனிடம் 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை தினகருக்கு போட வேண்டிய இன்ஜெக்ஷன் பற்றி சொல்லிவிட்டு மயக்கம் தெளியாமல் பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு வந்தான். மீண்டும் சிறிய படகுக்கு வந்து கரைக்கு வந்து காரில் புறப்பட்டார்கள். நம்பிராஜன் உள்ளுக்குள் மிக உஷ்ணமாய் உணர்ந்தான். அட்டகாசமான தகவல் இது. டிஐஜி கேட்ட தகவல். ஆமா, கடத்திட்டு வந்து வச்சமே, அது யாரு என்றான் நம்பிராஜன். தினகரன்னு பேரு. தேவநாதன்னு ஒரு டிஐஜி இருக்கார் இல்லையா, அவர் பொண்ணுக்கும் இவனுக்கும் நாளன்னைக்கு கல்யாணம். அந்த கல்யாணம் தடைபடணும்னு சின்னையாவுக்கு ஆசை. அதான் இந்த ஏற்பாடு. 2 நாள் கழிச்சு மயக்கத்தோடவே வெளியில கொண்டாந்து விட்டுட போறோம். நம்பிராஜனுக்கு சுரீர் என்றது. ஐயோ, யார் என்று நபர் தெரியாமலேயே செயல்பட்டு விட்டோமே. உடனடியாக டிஐஜி சாருக்கு எல்லா தகவல்களையும் தெரியப்படுத்தியாக வேண்டுமே. நம்பிராஜன் உள்ளுக்குள் வெகுவாக பதறினான். அத்தியாயம் 20. மறுநாள் காலையில் டிஐஜி தேவநாதன் வீட்டு போன் ஒலித்தது. வீடு முழுக்க உறவினர் கூட்டம். மாடியில் இரவெல்லாம் அரட்டையடித்து கிண்டல் பேசிய ஊரிலிருந்து வந்திருந்த தோழிகளும் நிர்மலாவும் உறங்கிக் கொண்டிருக்க ஒரு உறவுக்காரர் போனை எடுத்தார். ஹலோ, டிஐஜி சார் வீடு தானே என்றது பெண் குரல். ஆமா, யாருமா பேசுறது? கொஞ்சம் நிர்மலாவை பேச சொல்லுங்க. நீ யாருமா? அவ நாத்தனாராக போறவ, தினகரோட அக்கா. லைன்ல இருமா, கூப்பிடுறேன். நிர்மலா எழுப்பப்பட்டு இறங்கி வந்து லேசான தூக்க கலக்கத்துடன் ஹலோ என்றாள். நிர்மலா, நேத்து ராத்திரி புறப்பட்டு போன தினகர் இன்னும் வீட்டுக்கு வரல. அங்கதான் ராத்திரி தங்கியிருந்தானா? இங்கேயா? நேத்து ராத்திரியா? வரவே இல்லையே. நேத்து ராத்திரி பூரா வீட்டுக்கு வரலையா என்றால் லேசான கலவரம் தொற்றிக்கொள்ள. ஆமாம்மா, அதனாலதான் கூப்பிடுறேன். அங்க வரலன்னா வேற எங்க? 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்விடேஷன் தர விட்டு போச்சுன்னு நேத்து ராத்திரி புறப்பட்டு ஆட்டோல போனா. என்னங்க அது? ராத்திரியே ஃபோன் பண்றதுக்கு என்ன? அங்க ஓ வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினைச்சோம். பேசிட்டு இருந்துட்டு அங்கேயே படுத்துட்டான் போல் இருக்குன்னு நினைச்சோம். சரி, நான் உங்க வீட்டுக்கு இப்ப வரேன். பதறாதீங்க, வந்துருவாரு. சின்ன பிள்ளையா அவரு என்றாள் நிர்மலா. போனை வைத்துவிட்டு அப்பாவின் அறைக்கு சென்று எழுப்பி விபரம் சொன்னாள். போன ஃப்ரெண்டு வீட்டிலேயே படுத்திருக்கலாம், வந்துருவாரு. அவ்வளவு தூரம் பொறுப்பு இல்லாதவரா என்ன? போய் விபரம் தெரிஞ்சுக்கிட்டு வா. நீ போறதுக்குள்ள அநேகமா தினகர் வீட்டுக்கு வந்திருப்பாரு என்றார் தேவநாதன். நிர்மலா புறப்பட்டு தினகர் வீட்டுக்கு வந்தாள். பேசினாள், விசாரித்தாள். காலை 10 மணி, 12 மணி, மதியம் 2 மணி, மாலை 4 மணி, மாலை 6 மணி, இரவு 8 மணி. எந்த தகவலும் இல்லை. விடிந்தால் மண்டபத்தில் திருமணம். இங்கே 2 பேர் வீட்டிலும் ஏகப்பட்ட பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. டிஐஜி தேவநாதன் மதியமே பிரச்சனையை தீவிரமாக எடுத்துக்கொண்டு 6-7 பேரை ஒதுக்கி தினகரின் நண்பர்களை விசாரித்து போன்கள் செய்து குழம்பிக் கொண்டிருக்க, படகுத்துறைக்கு போய் காரில் திரும்பின போது கடத்தி போன நபர் டிஐஜியின் மருமகனாக போகிறவர் என்பதை அறிந்து கொண்ட நிமிடத்திலிருந்து நம்பிராஜன் விக்டரை விட்டு விலகி டிஐஜிக்கு ஒரு போன் செய்துவிட வேண்டும் என்று எவ்வளவோ துடித்தான். ஆனால் விக்டர் அவனை விட்டு விலகுவதாகவே இல்லை. இரவு இருவரும் ஒன்றாக ஃபெர்டிலைசர் குடோனில் இருந்தார்கள். பிராந்தி வாங்கி குடித்தார்கள். ஆனால் நம்பிராஜனை தன்னை விட்டு விலக அனுமதிக்கவே இல்லை விக்டர். மறுநாளும் காலையிலிருந்து நழுவ நினைத்தும் கூடவே ஒட்டிக்கொண்டான் விக்டர். விக்டர், நீ இரு, நான் போய் 2 லுங்கி எடுக்கணும். நானும் வரக்கூடாதா? எனக்கும் எடுக்கணும் என்று கூடவே வந்தான். எனக்கு ஒரு வேலையும் இல்லை, பொழுதே போகல, நானும் வரேன் என்று கூடவே வந்தான். நம்பிராஜன் ஏதோ காரணமாக நடுவ பார்ப்பதை உணர்ந்தவன் போலவே விக்டர் தொற்றிக்கொள்ள, மாலையில் சினிமா போகலாம்னு இருக்கேன். சினிமா போறோம்னு சொல்லு. இருவரும் ஒரு சினிமா தியேட்டர் வந்தார்கள். படம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நம்பிராஜன் வயிற்றை பிடித்து கொண்டு நெளிந்தான். என்ன, வயிறு சரியில்லை, இரு பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். நம்பிராஜன் வரிசையை விட்டு வெளியே வந்து கதவு திறந்து கொண்டு அவசரமாக தியேட்டரின் ஆபீஸ் அறைக்கு வந்தான். ஐயா, அவசரமா ஒரு ஃபோன் பண்ணணும். வெளியில வராந்தாவில் ஒரு பப்ளிக் ஃபோன் வச்சிருக்கு பாரு. நம்பிராஜன் 1 ரூபாய்க்கு 2 50 பைசாக்கள் மாற்றிக்கொண்டு குறிப்பிட்ட அந்த பொது ஃபோனுக்கு வந்தபோது இரவு 8:15. டிஐஜி தேவநாதனின் வீட்டு எண்ணை அவசரமாக சுழற்றினான். ஹலோ என்றார் தேவநாதன். ஐயா, நான் நம்பிராஜன் பேசுறேன் என்றான் பதட்டமாக. என்னப்பா சொல்லு. உங்க மருமகனை அடைச்சி வச்சிருக்கிற இடமும் வெடிகுண்டுங்க தயாரிக்கிற இடமும் எனக்கு தெரியும்யா, கண்டுபிடிச்சிட்டேன். எங்க சொல்லு. அது வந்தியா என்றவனின் நெற்றி பொட்டில் துப்பாக்கியை வைத்து சிரித்த விக்டர்
மற்றொரு கையால் ரிசீவரை பிடுங்கி அதன் கொக்கியில் மாட்டினான். மச்சான், நீ இவ்வளவு பெரிய துரோகியா இருப்பன்னு நினைக்கல. வா, என் கச்சேரிய நம்ம இடத்துல போய் வச்சுக்கலாம். ஏதாச்சும் வம்பு செஞ்ச இங்கேயே சுட்டுடுவேன். பதறி நின்றான் நம்பிராஜன். அவனோடு மெதுவாக நடந்தான். இங்கே முகம் மலர்ந்த டிஐஜி தேவநாதன் உடனே வாடினார். தொடர்பு கட்டானதில் பெரிய ஏமாற்றமடைந்தார். போனை வைத்துவிட்டு நம்பிராஜன் மீண்டும் தொடர்பு கொள்வான் என்று வெகு நம்பிக்கையாக காத்திருந்தார் பரபரப்போடு. மோட்டார் பைக்கை நம்பிராஜன் ஓட்டிக் கொண்டிருந்தான். பின்னால் அமர்ந்திருந்தான் விக்டர். துப்பாக்கியின் முனை ரகசியமாக நம்பிராஜனின் இடுப்பை தொட்டு கொண்டிருந்தது. எந்த சில்மிசமும் வேணா நம்பிராஜா, ட்ரிக்கர்ல விரல் வச்சிருக்கேன். ஏதாவது விளையாட்டு காட்ட நினைச்சா உடனே சுட்டுடுவேன். நேரா நம்ம ஃபெர்டிலைசர் குடோனுக்கு ஓட்டு. நம்பிராஜன் அமைதியாக சிந்தனையாக பைக்கை ஓட்டினான். இவனை எப்படி சமாளிப்பது? கையில் துப்பாக்கி இருக்கிறது. நடமாட்டம் குறையட்டும். வண்டியை அடைத்து கொண்டதைப் போல கிளட்சை பிடித்து கொண்டு ரைஸ் செய்து செய்து ஓட்டினான் நம்பிராஜன். பெட்ரோல் ரிசர்வுக்கு வந்துருச்சு போலிருக்கு என்று ஓட்டிக்கொண்டே குனிந்து பெட்ரோல் டேங்க் நாப்பை முற்றிலும் மூடும் நிலையில் திருப்பி வைத்துவிட்டு ஓட்டினான். சற்று நேரத்தில் வண்டி நின்று போனது. நான் என்ன செய்வேன்? வண்டி ரிப்பேரு. இறங்கு பார்க்கலாம். விக்டர் இறங்க அடுத்து நம்பிராஜன் இறங்கின வேகத்தில் காலால் விக்டரின் முக்கிய பாகத்தில் உதைக்க அவன் அனிச்சையாய் துப்பாக்கியை கீழே நழுவ விட்டு கைகளால் பொத்திக்கொண்டு மடங்கி அமர்ந்தான். வினாடியின் பாதியில் குனிந்து துப்பாக்கியை எடுத்த நம்பிராஜன் அதை திருப்பி பின்பாகத்தால் குனிந்து வலியில் துடித்த விக்டரின் பின்மண்டையில் தாக்கி முற்றிலும் அவனை தளர்ந்து விழச் செய்துவிட்டு பைக்கில் பெட்ரோல் திறந்து புறப்பட்டு சீர ஆரம்பித்தான் டிஐஜி வீட்டை நோக்கி. 1 மணி நேரத்திற்கு மேல்தான் விக்டருக்கு மயக்க நிலை குறைந்தது. விழுந்த இடத்திலேயே கவனிப்பாரற்று கிடந்தான். எழுந்தான். ஒரு ஆட்டோவை நிறுத்தி கொண்டான். பங்களா விலாசம் சொல்லி வேகமா போ என்றான். பங்களாவை அடைந்தான். ஹாலில் மற்றும் அஸ்வின்குமார் டிவி பார்த்து கொண்டிருக்க பரபரப்பாக அவர்கள் முன் வந்தான். சார், போச்சு, நாசமா போச்சு, நம்பிராஜன் துரோகம் பண்ணிட்டான் என்று ஆரம்பித்து மூச்சு வாங்க எல்லாம் சொன்னான். ஜிபு ஜிபு என்று முகம் சிவந்தார். எழுந்த வேகத்தில் அஸ்வின்குமாரை அறைந்தார். அறிவு இருக்கா உனக்கு? நான் சொன்னதை மீறியும் ஏன் இப்படி செஞ்ச? பூரா தகவலும் போயிடுச்சு. இப்ப என்ன செய்ய போற? போ, சீக்கிரம் போ. எத்தனை கோடி நஷ்டமானாலும் சரி, போலீஸ் நம்மளை பிடிக்க கூடாது. அவங்க தயாராகி வர்றதுக்குள்ள படகுத்துறைக்கு போ. நடமாடும் சொர்க்கத்தை பாம் வச்சு பீஸ் பீஸா நொறுக்கிடு. நம்ம வாஷ் அவுட் டெக்னிக்க இதுலயும் கடைபிடி. அதான் வழி. போலீஸுக்கு ஒன்றும் கிடைக்க கூடாது. நம்ம ஆளுங்களை தப்பிச்சு போக சொல்லிட்டு பாம் வச்சிடு. அஸ்வின்குமார் ஆவேசமாக கார் எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். உடனே தன் சம்பந்திக்கு போன் செய்தார். கிடைக்கவில்லை. தன் வக்கீலுக்கு போன் செய்தார். உடனே ஒரு முன்ஜாமீன் வாங்கணும் சார். அது வரைக்கும் நான் எங்க தலைமறைவா இருக்கட்டும்? லாக்கப்ல என்று வாசலில் குரல் கேட்டது. திரும்பி பார்த்தார். ஐஜி மற்றும் ஒரு போலீஸ் படையே உள்ளே வந்தது. டிஐஜி தேவநாதன் தலைமையில் ஒரு வலுவான போலீஸ் படை 3 வேன்களில் வந்து படகுத்துறையை வளைத்தது. கஸ்டம்ஸுக்கு சொந்தமான 4 யந்திர படகுகளிலும் போலீஸ் படை வந்து நடமாடும் சொர்க்கத்தை சூழ்ந்தது. மொத்தம் அங்கிருந்த 11 பேரும் கைது செய்யப்பட்டனர். தினகர் காப்பாற்றப்பட்டான். முதலுதவிக்கு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பப்பட்டான். படகுத்துறைக்கு விரைந்து வந்து போலீஸ் முந்திக் கொண்டதை உணர்ந்து திரும்பி பார்த்த அஸ்வின்குமாரின் கார் மடக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டான். ஒரு ஜீப்பில் டிஐஜி தேவநாதனுடன் பிடிவாதம் பிடித்து வந்திருந்த நிர்மலாவும் இருந்தாள். அஸ்வின்குமார் கைகளில் விலங்கு மாட்டப்பட்டு இவர்கள் இருந்த ஜீப்பில் ஏற்றி கொண்டார்கள். மிஸ்டர் அஸ்வின்குமார், இப்ப எங்க டாடி கிட்ட துப்பாக்கி இருக்கு. நீங்களோ கடுமையான தேச விரோதி, நாச சக்தி. இப்போ உங்களை கீழே தள்ளி சுட்டு கொன்னுட்டு தப்பி ஓட முயற்சி செஞ்சார் சுட்டேன்னு அழகா கதை கட்ட முடியும் இல்லையா டாடி என்றாள் நிர்மலா. கலவரமாக பார்த்தான் அஸ்வின். பயப்படாதீங்க, அப்படி செய்ய மாட்டாரு. ஒரு பேச்சுக்கு சொன்னேன். முறைப்படி அரசாங்கமே தண்டனை தரும். நினைச்சா முடியும்னு சொன்னேன் என்றாள் அலட்சியமாக. அஸ்வின்குமார் பற்களை கடித்து கொண்டு தலை குனிந்தான். காலையில் திருமண மண்டபத்தில் மிகச் சிறப்பாக நிர்மலா தினகர் திருமணம் நடைபெற்று எல்லோரும் சிரித்த முகமாக இருக்கும்போது வணக்கம் சொல்லி இந்த நாவல் விடைபெறுகிறது. முற்றும்.